वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भाम् श्रीमत्पराङ्गुगमुनिं प्रणतोऽस्मि नित्यं नामसङ्कीर्तनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परं वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. புண்டலீக சாரீகா பக்தனாகி பண்டரி சாரீகா க்ஷேத்ரனாகி விட்டோபா சாரீகா தெய்வனாகி तुकाराम सारी का सद्गुरु नाही. पुंडरीक भारधारी विशाला. பகவான் நம்ம எல்லாருக்கும் ஒரு அழகான வாழ்க்கையை கொடுத்திருக்கான். இந்த வாழ்க்கை அப்படின்றது ஒரு வாய்ப்பு. அது மனுஷ வாழ்க்கைன்றது ஒரு ஸ்பெஷலான ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது நம்முடைய பல கோடி ஜென்மாவா பண்ண பாவங்கள், அதனாலே உண்டாகக்கூடிய கஷ்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் எல்லாத்தையும் மாத்திக்கிறதுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. போனா வராது திரும்ப கிடைக்காதுன்னு சொல்லுவா இல்லையா, இந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு வாய்ப்பு இந்த மனுஷ வாழ்க்கைன்றது. இந்த வாழ்க்கையில நம்ம பண்ண வேண்டிய காரியம் முக்கியமா ஒண்ணுதான், பக்தி. மற்ற காரியம் எல்லாம் சரீரத்தினாலே பண்றது. என்ன ஞாபகம், காத்தால எழுந்துக்கிறது, வீட்டு வேலை பண்றது, சம்பாதிக்கிறது, சாப்பிடுறது, கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தைகள் பெற்றுக்கிறது, அவைகளை வளர்க்கறது, மனுஷாலோட பழகிறது, இதெல்லாம் சரீரத்தினாலே பண்ண வேண்டிய கடமைகள் உள்ளது. இப்ப மனசு, இதுக்கெல்லாம் மனசுக்கு கொஞ்சோண்டு மனசை கொஞ்சம் வச்சா போதும். ரொம்பலாம் கஷ்டப்பட்டு ஒரு கத்திரிக்காய் காய் பண்றது ரொம்பவா மனசுக்கு கஷ்டப்படணும். ஒரு ரத்த குழம்போ சுட்டப்பழமோ பண்றது ரொம்பவா அப்படியே ஒரு 10 நாள் தபசா பண்ணணும். இல்லாட்டி கசராகாரங்கிட்ட குப்பை கொடுக்கறதுக்கு அப்படியே 4 மணி நேரம் லைன்லயா நிக்கணும். கிடையாது, அதான் கொண்டு வேலை, அவ்வளவுதான். இது ஒன்றும் பெரியசா நம்ம அப்படியே மூளையை கசக்கி உடம்ப படுத்திண்டு நல்ல அவசியம் இல்லை. ரொட்டீன் அதான். காத்தால 8 மணிக்கு தானா உடம்பு எழுந்து பழகிடுச்சுன்னா தானா எழுந்துக்கிறது ஒண்ணு. கரண்ட் போயிடுச்சுனா கூட இங்க இதா இருக்குன்னு தானா நடக்கிறது ஒண்ணு. கண்ணே தெரியல, ஆனா நம்ம பார்த்து எங்க இருக்குன்னு பழக்கம் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதுக்கு போய் பெருசா சமப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதெல்லாம் மெயின்டைன் பண்றதே வாழ்க்கையா வச்சுக்கணும்.
ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு விஷயத்துக்கு பிரயத்தனப்படுறது, ஆசைப்படுறது முதல்ல, அப்புறம் முயற்சி பண்றது, அப்புறம் அடையிறது, அப்புறம் மெயின்டைன் பண்றது. அதுக்கப்புறம் அதை விட வசதியா கிடைச்சா திருப்பி ஆசைப்படுறது, பிரயத்தனப்படுறது, அடையிறது, மெயின்டைன் பண்றது. சின்ன வயசா இருக்கும்போது பொம்மை இதெல்லாம் அப்படி ஒவ்வொரு வருஷத்தையும் அது ஒவ்வொரு வயசுல ஒவ்வொரு காலகட்டத்துல இந்த பாம்பே ட்ரெயின்ல போற மாதிரி தான். அதில் போய் டிக்கெட் வாங்குறது, டிக்கெட் இல்லைன்னா அதுக்கப்புறம் அந்த கூடத்தில் போய் நிற்கிறது, அப்புறம் ட்ரெயினில் ஏறுறது, அப்புறம் கம்ஃபர்டபுளாக இடத்த போய் நிற்கிறது, அதுக்கப்புறம் இறங்குறவன் திரும்பி அந்த இடத்துக்கு வருது. அவ்வளோதானே. இதுலேயே நம்ம வாழ்க்கையானது வேகமா நமக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். திரும்பி பார்த்தோம் அப்படின்னா என்ன வாழ்ந்தோம் வாழ்க்கையில இத்தனை வருஷத்துல அப்படி பார்த்தா கல்யாணம், காட்சி, ஜனனம், மரணம், அவமானம், பெருமை, ஆரோக்கியம், வியாதி, தரித்திரம், பணம், இப்படி எவ்வளவுதான் திருப்பி 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 ருட்டீன். புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி, ஜெனரேஷன், இவ்வளவுதான். திரும்பி பார்க்கறதுக்குள்ள வாழ்க்கையோட கடைசி நிமிஷம் வந்துடும். அவ திரும்பி பார்த்தோம் அப்படின்னா என்ன வாழ்ந்தோம்னு ஒரு கேள்வி வந்துடுறது. என்ன வாழ்ந்தோம்னு கேள்வி வரும்போது இல்லை நம்ம பகவான் நினைச்சு வாங்க அந்த ஒரு பதில் வந்துட்டுனா வாழ்க்கையில எதை அடைஞ்சோம், எதை நஷ்டப்பட்டோம், எதை சம்பாதிச்சோம், எதை இழந்தோம், இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இப்போ ஒரு நாள் சாப்பாடு சரியில்லை, அடுத்த நல்ல சாப்பாடு சாப்பிட போறோம், அவ்வளவு. ஒரு வேளை நேற்று ராத்திரி ஒழுங்கா தூங்கலாம், மத்தியானம் தூங்கி காம்பன்சேட் பண்ண போகணும். அதெல்லாம் விட போறதுலாம் கிடையாது. 1965 கடைசியா நல்லா தூங்கி எப்படி தூங்குவீங்க யாரும் சொல்லாதான் போறது கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒன்றுத்த ஒப்பேத்திட்டு தான் போயிட்டு இருக்கும். அப்ப இதுக்கெல்லாம் பெருசா மனத்தை போட்டு அலட்டிக்கணும். இந்த மனசு அப்படி சுரமா அப்படி லேசா இருக்கும். இந்த மனசு லேசா இருக்கிற வரைக்கும் வியாதியோ பிரச்சனையோ அவமானமோ இக்கட்டான சூழ்நிலையோ பெருசா ஒரு வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு உண்டாக்க. அப்ப அந்த மனசு லேசா இருக்கிறதுக்கான வழிதான் பக்தி. பக்தி வந்து நம்மள இன்னும் இருக்கிற டென்ஷன்ல எக்ஸ்ட்ரா டென்ஷன் கிடையாது. ஆனா இன்னைக்கு பக்தி அப்படி ஆயிடுச்சு. அது தலை இருந்துக்கணும், சுவாமிக்கு பூஜை எல்லாம் பண்ணணும், இது ஒரு ஆடட் டென்ஷன் ஆயிடுது. அப்படி இல்லை. நீங்க வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சு, 10 மணி பூ வாங்க, இன்னைக்கு பூவே வாங்கல, அப்படி இல்லை. பக்தின்றது ஒரு சுகானுபவம். ஐயோ 6 மணிக்கு டிவி பார்க்கறேன் அப்படி டென்ஷனா ஒன்றும் கிடையாது, சாலையா டிவி பார்க்கறேன், அவ்வளவுதான். அதுபோல பக்தின்றது நாம நம்மள அபாடான்னு வெச்சிக்கிறதுக்காக பக்தி. நல்ல வெயில் அடிக்கிறது, ஒரு ஃபேனை போட்டு உட்காந்துருக்கணும், இல்லாட்டி ஒரு ஏசி ரூம்ல உட்காந்துருக்கணும். வெயில் இருந்தாலும் வெயில் நம்ம உடம்ப பாதிக்காதபடி வச்சுக்கணும் இல்லையா? அது போல எது எப்படி நடந்தாலும் மனசுல லேசா வச்சுக்கிறதுக்காகத்தான் பக்தி. அதுக்கு பெருசா வேற ஒண்ணுமே வேண்டாம். இந்த விஷயத்துக்கு இதெல்லாம் வேணும்னு ஒரு தகுதி இருக்கு பாருங்க. பக்திக்கு ஒரு தகுதியுமே வேண்டாம். அதனாலதான் வரமாட்டேங்கிறது நமக்கு. ஒரு தகுதி வச்சா வருமானு ஒரு தகுதியுமே வேண்டாம். பகவான் மேல நம்பிக்கை. அது எப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு அதுக்கப்புறம் வளர்ந்துட்டே போகும். கிஞ்சிட்டு அப்படி லேசா ஒரு அடி எடுத்து சொன்னா அதுக்கப்புறம் அது வண்டி தானா ஓடும். அப்பப்ப மக்கர் பண்ணி நிற்கும். அப்புறம் சத்சங்கம் வந்து மெக்கானிக் சத்குரு மெக்கானிக் வந்து ரிப்பேர் பண்ணி கொஞ்சம் ஏற்றி விடுவார், திரும்பி மக்கர் பண்ணி நிற்கும். ஆனா இந்த பக்தி மட்டும் வீண் போகவே போகும். இந்த பக்தி பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்லது. ஏன்னா பகவான் கிட்ட இருந்து வந்தோம், திரும்ப அடைய வேண்டியது பகவான், இடைப்பட்ட காலத்துல அனுபவிக்க வேண்டியது பகவான். இதனால நீங்க எதையும் விட வேண்டாம், எதையும் பெருசா தியாகம், பக்திக்காக எதையும் தியாகம் பண்ணவே வேண்டாம். நிறைய விஷயங்களுக்காக அதை பண்ண இதை பண்ண, வாயை கட்டி வயிற்ற கட்டி வீட்டை வாங்கின எல்லாத்துக்கும் தியாகம் பண்ண வேண்டும். சத்தியமா பக்திக்கு என்ன தியாகம் பண்ணிருக்கோம் நம்ம யோசனை பண்ணி பாருங்க. பக்திக்காக ஒரு தியாகம் தான் பண்ணிருக்கோம். இல்ல நீ ஏகாதசி பக்திக்காக நான் அப்படியே ஃபுல்லா சாப்பிடாம ஒன்றும் கிடையாது. கோவிலுக்கு நமக்கு எப்ப சௌகரியமோ நமக்கு எப்ப டைம் கிடைச்சிருக்கோ அப்படிதான் போய்க்கணும். நமக்கு பிறந்த நாள்னா போயிடுவோம், சுவாமிக்கு பிறந்த நாள்னா கூட போக மாட்டோம், அத்தனை நாள் இருக்குங்க. அப்ப பக்தின்றது ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். பகவான
ஆனந்தமா அனுபவிக்கிற ஒரு ப்ராசஸ் தான் பக்தி. எப்படி ஒரு சின்ன குழந்தையெல்லாம் கொஞ்சி அனுபவிச்சு விளையாடி அது பண்ற சேட்டையெல்லாம் நினைச்சு வாழறோமோ அது போல பகவானை நினைச்சுண்டு பகவானை பத்தி பேசிண்டு பகவானை பத்தி கேட்டுண்டு பகவானை பத்தி நினைச்சுண்டு இப்படி வாழணும். அப்படி வாழ்ந்தா என்ன பிரயோஜனம் அப்படின்னா அது ரொம்ப சுகம். வாழ்க்கையில பாருங்க எவ்வளவோ லாபம் அடைஞ்சிருக்கும். ஆனா ஏதான ஒரு வியாதியோ இல்லாட்டி வேற ஏதான ஒரு அவமானமோ ஒரு மனக்கவலையோ இல்லாட்டி எதிர்பார்த்தது நடக்காத ஒரு நிலைமையோ வந்துருச்சுன்னா அதனால வரைக்கும் நம்ம அடைஞ்ச விஷயங்கள்லாம் நமக்கு மனசுக்கு பெரிய சமாதானமோ சுகமோ ஆனந்தமோ தர்றதே கிடையாது. ஆனா பகவத் விஷயங்கள் பகவானால கிடைச்ச அனுபவம் எப்ப நினைச்சாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நேர்த்தி அனுபவிச்ச மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு உற்சாகம் இருக்கு, உள்ளுக்குள்ள ஒரு தைரியம் ஒரு நம்பிக்கை. சரி பார்த்துக்கலாம் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு 30 வயசுல ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. 60 வயசுல நினைச்சா கூட ஒரு பலம் ஒரு நம்பிக்கை இருக்கு. பக்தின்றது நம்முடைய அடிப்படை. சரியா? பக்தி எதுக்குன்னா நம்ம வாழ்க்கைய நாம உபயோகப்படுத்திக்கிறதுக்காக. இப்ப வாழ்க்கையில எல்லாரும் நம்மள உபயோகப்படுத்திக்கிறோம். ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தரும் உபயோகப்படுத்திக்கிறோம். நம்மளும் அப்படித்தானே இருக்கும். நம்ம வாழ்க்கைய நாம உபயோகப்படுத்திக்கிறதுக்காகத்தான் பக்தி. ராத்திரி தூங்க நேரம் வருது, நான் தூங்கணும், எனக்கு பசிக்கிறது, நான் சாப்பிடணும், அப்படி நான் எனக்கு அது போல இது என் வாழ்க்கை என் பகவான நான் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் பக்தி. அதுலயும் கிருஷ்ண பக்தி ரொம்ப ஜாலியா இருக்கும், ஆனந்தமா இருக்கும். ஆனா தீராத விளையாட்டு கிருஷ்ணன் என்ன பண்ணுவான், எப்படி பண்ணுவான், ஒண்ணுமே நம்ம கண்டே பிடிக்க முடியாது. பாகவதமே ஆரம்பத்திலேருந்து பாருங்க. பீஷ்மர் புலம்புறாரு, பீஷ்ம ஸ்துதியில பீஷ்மர் சொல்றாரு, நீ சர்வலோக சரண்யன், நீயே இவளுக்கு சாரத்தியம் எல்லாம் பண்ண, நீயே அவ கூட எப்பயும் இருந்திருக்க. ஆனா இத்தனையும் தாண்டி இந்த பாண்டவன் இவ்வளவு கஷ்டம் வந்தது, ஆனா அத்தனையும் தாண்டி அவ ஜெயிச்சு எனக்கு ஒன்னும் புரியலடா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி பிரம்மஸ்துதியில பிரம்மதேவர் சொல்ல எல்லாரும் என்னவோ புரிஞ்சது, எனக்கு ஒண்ணுமே புரியல கிருஷ்ணா, உன் லீலைகள் ஒண்ணுமே புரியல. சின்ன பழம் கொண்டு தருவன் பாதி பின்னும் பொழுதில் தட்டி பறிப்பான் தீராத விளையாட்டு. அது எப்படி விளையாடுறா அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததே நடக்கிறது இல்லை, அது ஒரு விளையாட்டு. எதிர்பார்க்காதெல்லாம் நடக்கிறது, அது ஒரு விளையாட்டு. எது நடந்தாலும் அவன் மேல வச்சிருக்க நம்பிக்கை குறையப்படும், இது ஒரு விளையாட்டு. அவன் நடக்காதுன்னு நினைச்சா நடக்கும், நடக்க போறதுன்னு நினைச்சா நடக்கிறது. எப்படி பலவிதமான லீலைகள் பண்றான். இத்தனையும் தாண்டி நாம அவனை அனுபவிக்கிறது தான் பக்தி. அதுலயும் வல்லபாச்சாரியர் ரொம்ப அழகா கிருஷ்ணனை அனுபவிக்கிறார். எப்படி நம்ம பேர குழந்தையோ நம்ம குழந்தைகளையோ அங்குலமா அனுபவிக்கிறோமோ அது போல எப்படி புதுசா கல்யாணமான ஒரு புருஷன் தன் மனைவி அனுபவிக்கிறானோ, ஒரு மனைவி தன் புருஷனுடைய அழக அனுபவிக்கிறாள், இல்லாட்டி தான் புதுசா வாங்கிய ஒரு டிவியையோ ஒரு மொபைல் போனையோ இப்படி பார்த்து அனுபவிக்கிறோமோ, இல்லாட்டி நமக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடும் பொழுது அதை ரசிச்சு அனுபவிக்கிறோமோ, நம்ம வாங்கியிருக்க வீடா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு நம்ம கட்டிட்டு இருக்கிற வாட்சா இருக்கட்டும், போட்டு இருக்கிற புது செருப்பா இருக்கட்டும், எல்லாத்தையும் அப்படி ரசிச்சு அனுபவிக்கிறோமோ அதுபோல வல்லபாச்சாரியா கிருஷ்ணனை ரசிக்கிறார், கிருஷ்ணனை அனுபவிக்கிறார். ஆனா உலகத்தை ரசிக்கும்படியா எதுவுமே இல்லை, பர்மனண்டா ரசிக்கும்படியா எதுவுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் அதனுடைய தன்மை மாறி போயிடுறது, ஒவ்வொரு நாளும் அதனுடைய சுபாவம் மாறி போயிடுறது. எப்பொழுதுமே சுகம் மட்டுமே தரும் அப்படின்னு கிருஷ்ணனை தவிர எந்த பொருளுக்கும் கேரண்டி கிடையாது. எல்லாம் அந்த நிறைய சாமான்லாம் வாங்கினா 6 months கேரண்டி, 1 year கேரண்டி, 1 மாசம் கேரண்டி அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம அனுபவிக்கிற எல்லா பொருளும் இவ்வளவுதான் கேரண்டி. நம்ம அதுக்கு மேல ஆசைப்படுறோம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணன் மட்டும் பர்மனண்டா ஆனந்தம் தருவான், அதுல சந்தேகமே வந்து. நம்ம நிலைமை மோசமா போனாலும் அவன் தரக்கூடிய ஆனந்தமோ கிருபையோ மாற போறதில்லை. ஒரு கால் நாமே அவனை மறந்தே போயிட்டாலும் அவன் நமக்கு பண்ணக்கூடிய அனுகிரகம் மாற போறது இல்லை. எந்த விதத்திலையும் கிருஷ்ண அனுகிரகமோ கிருஷ்ண கிருபையோ
கிருஷ்ணனுடைய ஆனந்தமோ குறைய போறதே இல்லப்ப அவனை நினைச்சுண்டு வாழணும். அவனை நினைச்சிட்டு வாழணும்னா ஒவ்வொரு நாளும் விதவிதமா ருச்சிகரமா இருக்கும். இப்ப பண்டரிபுர்லாம் போறோம், ஒவ்வொரு தடவை ரொம்ப எவ்வளவு வித்தியாச அனுபவங்கள் இருக்கு. எத்தனை நாள் தங்குறோமோ எத்தனை நாள் தங்குறோமோ ஒவ்வொரு தடவை போய் பாண்டரங்களை பார்க்கும் பொழுதும் முதல் தடவை பார்த்தாம ரெண்டாவது தடவை இல்லை. இத்தனை தடவை போயிட்டு இருக்கும் பண்டரிபுரம், போன வாட்டி மாதிரி அப்படிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி இல்லை. ஒவ்வொரு தடவையும் புதுவித அனுபவம். அதே பாண்டரங்கன் தான், அதே இடத்துல தங்குவோம், ஏதோ சாப்பிடுவோம், லைன்ல போய் நிற்போம். அதே மாதிரிதான் வாழ்க்கையில டெய்லி ரொட்டீனாக நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த பக்தி பண்ணும்போது என்ன ஆகுறது அப்படின்னா அழகா இந்த கிருஷ்ணனை அனுபவிக்க முடியும். அவன் என்னெல்லாம் பண்றான் அப்படின்னு உணர முடியும். இந்த நாராயண பட்டத்திரிக்கு வாத நோய் வந்தது. இப்ப நம்மளா இருந்தா புலம்பிண்டு அழுதுண்டு 10 பேர்கிட்ட ஐயோ இப்படி வந்துருக்கு, எல்லாரும் துக்க விசாரிவார்கள், அவளுக்கும் துக்கத்தை கொடுத்து நமக்கும் துக்கத்தை ஏற்றுண்டு லோகஸ்வபா. பட்டத்திரி இதுக்கெல்லாம் டைமே கொடுக்கல. நேரம் குருவாயூரப்பன் கிட்ட போனார், புலம்பினார், பாகவதத்தை நாராயணியமா பேசிட்டார். குருவாயூரப்பன் மண்டை ஆடிட்டு ஆமா 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 நமக்கு அவ்வளவு வியாதி வருது, இது மாதிரிலாம் கன்வெர்ட் பண்ணிக்க தெரியலையே. பீஷ்மர் அம்பு படுக்கையிலே படுத்துட்டார், ஆனா சகசிரநாமமா கன்வெர்ட் பண்ணிட்டேன். இந்த பக்தி என்ன பண்றது அப்படின்னா நம்ம பிராரப்தத்தினாலே நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை கூட கிருஷ்ணனுடைய அனுகிரகமா மாற்றி கொடுத்து. ஏன்னா பூர்வ ஜென்ம கர்ம வினையினாலதான் நமக்கு ஒரு வாழ்க்கை வாய்ச்சிருக்கு, அதன்படிதான் வாழ்க்கை நடக்குது. இந்த பக்தி என்ன பண்றது அப்படின்னா இந்த பூர்வ ஜென்ம கர்ம வினைய கிருஷ்ண கிருபையா மாற்றி விட்டு. இப்ப திரௌபதிக்கு பிராரப்த கர்மாவனாலதான் அவளுக்கு அவ்வளவு பெரிய மகா சபையில அவமானம் வந்தது. ஆனா அவளுக்கு அந்த பக்தி வந்து கோவிந்தா புண்டரீகாட்சன் கத்தினா பாருங்க, கிருஷ்ண கிருபையா மாறிடுச்சு. உத்தரைக்கு பிராரப்த கர்மாவனாலதான் அஸ்வத்தாமனுடைய அபாண்டவி அஸ்திரம் அவ கர்ப்பத்திற்கு பரீட்சித்த தகிக்கிறது. ஆனா கிருஷ்ணா காப்பாத்துட்டா உள்ளுக்குள்ள போய் கிச்சா காப்பாத்திடுச்சு, அனுபவமா கிடைச்சிருக்கு. அப்ப நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினையினாலே நடக்கக்கூடிய சம்பவங்களை கிருஷ்ண பிரசாதமா மாத்திக்கிறதுக்கு தான் பக்தி. நல்லா ஞாபகம். எப்படி இந்த பழைய பால் கவரெல்லாம் போட்டுவிட்டு பைசா வாங்கிக்கிறோம் இல்லையா, பழைய குப்பை பேப்பர்லாம் போட்டுவிட்டு பைசாவா வாங்கிக்கிறோம், வேற ஏதாவது பொருளா வாங்கிக்கிறோம். இன்னைக்கு இந்த கிராமங்கள்லாம் போனோம்னா பழைய ஈஎம்பி தலைக்கு பேரிச்சம்பழம் தரவு, அதனால பேரிச்சம்பழம் அவ்வளோ வசதியா இருந்தது. அவ்வளோ அது மட்டும் தான் கொடுப்போம், வேற எந்த பழம் அது மட்டும் ரொம்ப நாள் விடு வச்சுக்கோங்க, மற்ற பழம் அன்னைக்கே கெட்டு போயிடும். அப்ப அதெல்லாம் ஓட்ட உடச்சல் நம்ம நாட்டில் இருந்துட்டு இடத்த அடைச்சுட்டு இருக்கு, நமக்கு அதனால பிரயோஜனம் இல்லை. அதை அவங்கிட்ட கொடுத்தா அவன் என்ன பண்ணா நமக்கு பேரிச்சம்பழம் கொடுக்குறான், ருச்சியா சாப்பிடும். அது போல நம்முடைய பிராரப்த கர்மாலாம் பழைய ஈயம்பித்துல ஓட்ட உடச்சல் தான். அது கொடுத்துட்டோம்னா பேரிச்சம்பழமா கிடைக்காது, வெவ்வேறு விதமா கிடைக்கும். என்னென்ன சமயத்துல என்ன விதமா வேணுமோ அதாவது பகவான் ரொம்ப அழகா நம்ம அவன்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டே வந்து வச்சுக்கோங்களேன். நமக்கு என்னென்ன சமயத்துல எது எப்படி வேணுமோ அந்த மாதிரி கிருபை பண்ணிட்டே இருக்கும். அதை அனுபவிக்கணும். இவ்வளவுதான் வாழ்க்கை. வாழ்க்கையை பத்தி பெருசா யோசிக்கவே வேண்டாம். அதான் வல்லபாச்சாரியா கிருஷ்ண அழகுல மயங்கி கிருஷ்ணனை டெய்லி பார்த்து பார்த்து பேசிண்டு ஆடிண்டு பாடிண்டு விளையாடிண்டு இருக்கார். விளையாடிண்டு அனுபவிக்கிற கிருஷ்ணனை அப்படியே அச்சொடி வாய பாரு, அது மூக்க பாரு, பகலோட கண்ணை பாரு, அவட சுருட சுருட கேசத்தை பாரு, என்ன பாடுபடுத்துறது பாரு அப்படின்னு சொல்லி அத எப்படி நம்ம ஒரு குழந்தைய இப்படின்னா பேசுறது, என்ன பாடுபடுத்து தெரியுமா, அப்படியே சக்கரை கட்டி மாதிரி பேசுறது, இவ்வளவு அழகா ஏமாத்துறது, எல்லாரும் ரசிக்கிறா போல கிருஷ்ணனை அவர் ரசிக்கிறார். அவர் ரசிச்சத மதுராஷ்டகமா பாடியிருக்கார். அப்ப அதை பாடும்பொழுது என்ன ஆகும்னா நமக்கும் அது போல ஒரு அனுபவம் கிடைக்கும். வாழ்க்கையில வலினா என்ன அப்படின்னு யாரோ உபன்யாசம் பண்ணணுமா, அவளுக்கு தானா தெரியும். தூக்கத்தை பத்தியோ பசிய பத்தியோ எதை பத்தியுமே சொல்லவே வேண்டாம், தானா அனுபவம் இருக்கு. ஆனா பகவத் விஷயத்தை அனுபவிக்கணும், அப்படியே அதை நினைச்சுண்டு வாழணும். அதான் சொல்ற பேப்பர் என்ன வாங்கிக்கோங்க, மதுராஷ்டிரம் இருக்கா. அதரம் மதுரம் வதனம் மதுரம்
நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம். கிருஷ்ணா, உன்னோட சம்பந்தப்பட்ட எல்லாமே மதுரமா இருக்குடா. மதுராதிபதி, மதுரா மதுரத்துக்கு அதிபதி. அப்ப ஜனாதிபதி, பூபதி, குலபதி, ராஷ்டிரபதி இப்படிலாம் சொல்றோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி மதுரம், இந்த ஸ்வீட்னஸ், சாமிங், இதுக்கெல்லாம் யார அதிபதினா கிருஷ்ணன். அழகுன்னா அதிபதி யாருன்னா சுந்தர அதிபதி யாருன்னா கிருஷ்ணன். லீலா அதிபதி யாருன்னா கிருஷ்ணன். லீலாபதி, பூபதி, எல்லாத்துக்கும் பதி. பதின்னா அவன் தான் மேலானவன், அவனுக்கு மேல கிடையாது. அந்த மாதிரி மதுர அதிபதி, மதுராதிபதே அகிலம் மதுரம். இவனோட எல்லாமே மதுரமா இருக்கு. மதுரம்னா அவ்வளவு அழகா இருக்கு. அப்படி நினைச்சு 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 சந்தோஷப்படும்படியா இருக்கு. அதுல முதல்ல அதரம் மதுரம். அதரம் பகவானுடைய செங்கனிவாய் அவ்வளவு ஜோரா இருக்கான். எத்தனை ஜோரா இருக்கு அப்படின்னா நமக்கு நல்லதை மட்டுமே சொல்லும்படியான ஒரு அதரம். நம்ம மனசுல துக்கமோ கவலையோ வெறுப்போ பொறாமையோ வரும்பொழுது வேண்டாம், அவசியம் இல்லை, இது உன்னோட விஷயம் இல்லை, அவளை பார்த்து நீ ஏன் பொறாமப்படுறாய், இதுக்கெல்லாம் மனசை போட்டு அலட்டிக்காத. சரி, நடந்து போச்சு, போனது போட்டும் போ, இதுவும் கடந்து போகும்னு பல சந்தர்ப்பங்கள்ல நம்ம உள்ளுக்குள்ளேந்து ஒரு சமாதானம் வரும். சத்சங்கத்திலே நிறைய விஷயம் கேட்கறது சொல்லுவோம், இதெல்லாம் பின்னாடி நிறைய சமாதானம் கொடுக்கறது. நீங்க கேட்டா சரி உள்ளுக்குள்ள ரிஜிஸ்டர் ஆயிடுது. அந்த சமயத்துல அது உள்ளேந்து யார் எடுத்து கொடுக்கறான்னா உள்ளுக்குள்ள இருக்கிற கிருஷ்ணன் பேசுறான். நீ சத்சங்கத்தை கேட்டல்ல, சும்மா கேட்டா போன புத்தி இல்ல, தைரியமா இருக்கு, சமாதானமா இருக்கு. இந்த உரிமை அதானே வேணும். இப்ப நம்ம கிட்ட எல்லாரும் பழகலாம் அப்படின்னா பிரயோஜனம் இருக்கிறதுனாலே பழகிறோம். நம்மளால பிரயோஜனம் இல்லை அப்படின்ற பட்சத்துல ஒரு உரிமை இருக்குமா சொல்லுங்க? நிச்சயமா கிடையாது. ஆனா கிருஷ்ணனுக்கு நம்ம மேல அவ்வளவு உரிமையா, இந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. எவ்வளவு உரிமைனா ஆண்டாள் சொல்ல, அறியாத பிள்ளைகளாம் அன்பினால் உண்டன்னை சிறுவேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா. நாங்க உன்ன கோச்சிட்டா கூட நீ கோச்சிக்கப்படாது. கோச்சிக்காம ரெடி பண்ணணும்னா கிருப பண்ணு இறைவா, நீ தாராய் பறையேலோர் என்பாவ. அழகு ஆண்டாள் பேசுறான். நாங்க அச்சு பச்சுன்னு வளருவோம், அதெல்லாம் பெருசா எடுத்து நீ அதெல்லாம் கோச்சிக்கப்படாது. நாங்க இவ்வளவுதான், எங்க ஸ்டேட்டஸ் இவ்வளவுதான், உனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா? இப்ப தெருவில் ஒரு நாய் நம்மளை கத்துற நம்மளை பார்த்துட்டு அவனே நம்ம நின்று அதோட கத்திட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், நாயோட ஸ்டேட்டஸ் கத்தும், நம்ம ஸ்டேட்டஸ்க்கு கண்டுக்காம போவோம், ரெடிஷா அப்படின்னு போகணும். அதை விட்டு நாயோட ஒரு மணி நேரம் பேசினோம்னா கொஞ்சம் ஏதோ ஆயிடுச்சு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஆயிடுச்சுட்டு போயிட்டோம். அப்ப ஆண்டாள் சொல்ற, உனக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குடா கண்ணா. நாங்க தப்பே பண்ணாலும் கூட அந்த தப்ப கவனிக்காத ஒரு கிருப பண்ணக்கூடிய ஒரு ஹிருதயம் உனக்கு இருக்கு. அப்ப அந்த அதரம் என்னைக்குமே நமக்கு நல்லதை பேசணும். பீஷ்மன் அம்பு படிக்கல வேண்டோடனே பக்கத்துல வந்து பீஷ்மனை பார்த்து சொல்லுங்கோ, தர்மத்தை எல்லாம் சொல்லுங்கோ, சகசிரநாமத்தெல்லாம் சொல்லுங்கன்ற. பீஷ்மர் பாக்குறா, என்னடா இப்ப வந்து சொல்றா, இப்பதான் ஃப்ரீயா இருக்கு சொல்லுங்க. ஆனா உடம்பே முடியல, அப்பதான் ஃப்ரீயா இருக்கு. உடம்பு நல்லா ஊர் சுத்திட்டு இருக்கும், உடம்பு நன்னாலன்னா சமத்தா வாழை சுருட்டின்னு இருக்கும். அப்ப வந்து சொல்றாங்க, உலகத்துல யாரும் நடக்குமா, உங்களுக்கு உடம்புல நீங்க சும்மா இருக்கும், படுத்துக்கோங்க. இப்படிதானே லோகத்துல சொல்லுவோம். லோகத்துடைய சொல்லாம என்ன, நீ சாப்பிடாங்க, படுத்துக்கோங்க, ரெஸ்ட் எடுங்க. ஆனா கிருஷ்ணன் ரெஸ்ட் எடுக்கிறது படுத்துட்டு இருக்கிறத இல்ல, நீங்க சகசிரநாமம் சொல்லுங்க, தர்மத்தை எல்லாம் சொல்லுங்க. பீஷ்மர் ஆச்சரியமா பாக்குறாரு. இந்த அதரம் என்னெல்லாம் பேசுறது, எப்படி எல்லாம் பேசுறது. ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இதே அதரம், நான் சொன்னேன்றதுக்காக ஆயுதத்தை எடுத்து நின்று பீஷ்மரை கொழுப்பா வெட்டி போடுறேன் அப்படின்னு கிளம்பி வரானே. அப்ப அதரம் மதுரம், நமக்கு நல்லது மட்டுமே சொல்லக்கூடிய ஒரு அதரம். நம்ம வாழ்க்கையில் அப்படி யாராவது ஒருத்தருடைய வாயை சொல்ல முடியுமா சொல்லுங்க? ஒரு அவசரத்தையாவது எதான சொல்லிடும், ஒரு ஆத்திரத்தையாவது ஒரு வார்த்தையை விட்டுடும். நான் கிருஷ்ணனுடைய அதரம் நல்லது மட்டும்தான் பேசும். நம்ம தப்பே பண்ணாலும் அது நமக்கு இதம் கொடுக்கறதா. அதரம் மதுரம், வதனம் மதுரம். அந்த முகம் எப்பொழுதுமே பக்தாளை பார்த்து சந்தோஷமா இருக்கு.
பண்டரிபுரத்துல பாண்டரங்கனை பாருங்க, எவ்வளவு பிரசன்னமா இருக்கும். திருப்பதியில ஸ்ரீனிவாசர் நம்ம சொல்றோம் எவ்வளவு நேரம் நிக்கிறது, அவர் காத்தாலே நிக்கிறார், டென்ஷனே இல்லாம பிரசன்னமா வச்சுட்டு அத்தனை பேருக்கு கிருபை பண்ணி அத்தனை பேருக்கும் பிரசாதம் கொடுத்து இத்தனை கூட்டத்துக்கும் அவர் அழகாக அப்பாயின்மெண்ட் கொடுத்து ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாம எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா. நம்ம எல்லாம் ஒருத்தர் சொன்ன சாரி டைமா எடுத்து முடியல என்ன பாத்துக்கலாம் அப்படி சத்தம். அவர் கவலையே படுறதில்லை. வதனம் மதுரம். அப்படியே கிளம்ப 2:30 மணிக்கும் அவரை பார்த்திருக்கேன், 3:30 மணிக்கும் பார்த்திருக்கேன், 5 மணிக்கும் பார்த்திருக்கேன், 8:30 மணிக்கும் பார்த்திருக்கேன், பார்த்தீங்கன்னா 1 மணிக்கும் பார்த்திருக்கேன். 24 மணி நேரம் ஒரு மாற்றி மாற்றி நான் பார்த்திருக்கேன். அடுத்த ராத்திரி 11:45 நான் பார்த்திருக்கேன் நடை அடைக்க முன்னாடி. அப்பொழுதும் பிரசன்னமான ஒரு திருமுகம் பாண்டுறங்க கண்ட நேரத்திலே பார்த்திருக்கோம். எப்பயும் பாருங்க பிரபுவுடைய திருமுக மண்டலம் எவ்வளவு பிரசன்னமா இருக்கு. குருவாயிருப்பன் விடிய காலம்பரம் 2:30 மணிக்கு போய் எழுப்பிட்டு போகும் குழந்தைய, அப்படியே பிரசன்னமா அப்படியே நிலைச்சு நிற்கும் கிருபை பண்றதுக்கு. அவ்வளவு அழகான ஒரு வதனம், ஆச்சரியமான ஒரு வதனம். எல்லாருக்கும் வேண்டியதை பண்ண அப்படி சொன்ன முகத்துல அப்படி பிரசன்னமா. குருக்ஷேத்திர யுத்தம் முடிஞ்ச உடனே கிருஷ்ணன் பிரகாசமா தெரியும். அப்ப யுதிஷ்டர்லாம் கேட்கிறாரு, என்ன கிருஷ்ணா நீ ரொம்ப பிரசன்னமா இருக்கு, நீங்கெல்லாம் ஜெயிச்சுட்டே இல்லையா, சந்தோஷம் எனக்கு, எவ்வளவு கஷ்டப்பட்டது அப்படின்னு. யுதிஷ்டர் பார்க்கற ஜெயிக்க வச்சது நீ, பிரயத்தனப்பட்டது நீ. அப்ப நம்ம ஜெயிச்சாலும் சந்தோஷப்படுற முகம் அவனோட. ஒருவேளை நமக்கு உடம்பு முடியல, நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோம்னா முதல்ல வாடுறதும் அவனோட திருமுக மண்டலம் தான். ஐயோ இது கஷ்டப்படுறது, ஐயோ இந்த குழந்தை படாத பாடுபடுறது, இதுலேருந்து மாற நம்ம எப்படி. ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியலன்னா அம்மாவோட முகத்தை பார்த்தாலே தெரியும். இந்த குழந்தை நல்லா விளையாடி இருக்குன்னு அம்மாவோட முகத்தை பார்த்தாலே தெரியும். இந்த குழந்தைய வச்சுட்டு தான் அம்மாவுக்கு சந்தோஷம் இல்லை. அவ முகத்தை வச்சுட்டு இந்த குழந்தை படுத்துறதா சந்தோஷமா இருக்கா. சில குழந்தைகள்லாம் ரொம்ப படுத்தும், அம்மாவுக்கு பொறுமையே விட்டு போயிடும், அழுகியே வரும். ஆனா உடம்பு முடியாம அப்படியே தேமேன்னு படுத்துன்னு வச்சுக்கோங்க. ஐயோ இது படுத்தினாலே பரவாயில்ல, இப்படி சுருண்டு இருக்கிறத காண சகிக்கலன்னு சொல்லி அழுது பிரார்த்தனை பண்ணி சரியான அப்பாட இப்பதான் மனசுல ஒரு சமாதானம் இருக்கு. அது சாப்பிடலைன்னா இவளுக்கும் சாப்பிட தோண மாட்டேங்குது, ஏதோ சாப்பிடுற அவ்வளவுதான் இருக்கு. அப்ப அந்த அம்மாவுடைய முகம் முழுக்க இந்த குழந்தையுடைய சுகத்தை உத்தேசிச்சிருக்கா போல நம்முடைய சுகத்தை உத்தேசிச்சே கிருஷ்ணனுடைய திருமுகம் அன்று. அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம். நயனம் கண்கள், கிங்கிரி வாய்ச்செய்த தாமரை பூப்போலே செங்கன் சிரிச்சிருதே என்மேல் விழியாவோ கிருஷ்ணா. அழகான இந்த கண்கள் என்ன பார்க்க கூடாதா, கொஞ்சோண்டு பாரு, அழகா பாருண்டா கிருஷ்ணா. அன்னையின் பின்னே சென்று சொல்லாதே யாரும் கேட்டார், கள்ள பார்வை ஒன்றே போதுமே. என்ன அனுபவம். ஊத்துக்காடு வேங்கட கவி, ஸ்வயம் நாரதரோட அவதாரம் ஊத்துக்காடு வேங்கட கவி. அதனாலதான் இவ்வளவு அழகான கள்ளப்பார்வை. என்ன அழகான ஒரு திருட்டு பார்வை பார்க்கிறோம். அதுபோல ஒரு பார்வை யாரால பார்க்க முடியும். அந்த ஒரு பார்வையிலேயே நம்முடைய துக்கங்கள் எல்லாம் அப்படி அபகரிக்கிறோம். இப்படி இந்த குழந்தைக்கு உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்க வச்சுக்கோங்களேன், இந்த அம்மா பக்கத்திலேயே உட்காந்து அதையே பார்த்துட்டு இருப்போம். பார்த்தே அதனுடைய துக்கத்தை சரி பண்றா போல நம்ம துக்கமான காலத்துல இருக்கும் பொழுதோ, வியாதியில இருக்கும் பொழுதோ, கஷ்டத்துல இருக்கும் பொழுதோ, பிரச்சனை இருக்கும் பொழுதோ நமக்கே தெரியாம ஒரு சமாதானம் வரும். உள்ளுக்குள்ளேந்து ஒரு சமாதானம். இங்கேருந்து வர்றதுக்கு உள்ளுக்குள்ளேந்து நம்மளால மனசே தெரியல, எல்லாம் வெறுத்து போச்சுங்க, போயிடலாம் போல இருக்கு அப்படின்னு. நான் போன மாதிரி தெரியல போய் யாரும் வச்சுக்கோங்க, நம்மளும் சொல்லிட்டு தான் இருக்கோம் பல வருஷமா. ஏன் போக முடியலன்னா உள்ளுக்குள்ளேந்து ஒண்ணு பார்த்துட்டு விடு நான் பாத்துக்கிறேன். உள்ளேந்து அவன் நம்மளை பார்க்கலாம் பார்த்தால அந்த பார்வையினாலேயே நம்முடைய துக்கங்களை மாற்றிட்டு இருக்க. நயனம் மதுரம். நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுதும் பார்த்துட்டு ஜாக்கிரதையா பார்த்துட்டு இருக்கான். இந்த குழந்தைகளுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சுன்னா தலைகால் பிடிக்காது, அப்படி ஓடும். அம்மா பண்ண கொஞ்சம் நிதானமா அழகா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க போறோம், ஒரு ஆட்டம் அது ரொம்ப அழகா இருக்கும். அந்த குழந்தைகளுடைய சுபாவம் பார்க்கணுமே. அதுக்கு நம்ம கேடல் கொடுக்கலன்னா அது அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி முகத்தை தூக்கி வச்சுன்னு உட்கார ஒரு அழகு. அது வேண்டியது நம்ம சாதிச்சு கொடுக்க போற. வெளில போலாம் இன்னைக்கு 4 மணிக்குன்னா 2 மணிக்கே ரெடியா உட்காந்து இப்பயே போலாம் நான் அப்புறம் ரெடி ஆயிட்டேன். வேற முதல்ல ரெடி பண்றோம், அதோட கஷ்டம். அது ரெடி ஆயிட்டா எல்லாம் ரெடி ஆயிட்டோம், அவ்வளவுதான். அப்ப அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம்.
அது எங்கேயாவது பார்க்குக்கு விளையாட அழிச்சுட்டு போகிறோம், ஓரத்தில் உட்காந்துட்டு இருப்போம், எல்லாரோடையும் பேசிட்டு இருப்போம். ஆனால் கவனம் முழுக்க அது எப்படி விளையாடுறது, அது கீழே விளையாடுறதா, அது போய் தூக்கலாமா, அது தாகம் எடுக்குமா, டைமா எடுத்தா கொசு கடிக்கிறதா. அப்ப இவ்வளவு விஷயங்கள் கவனம் இருந்தாலும் அது மேல விசேஷ கவனம். அது போல பகவான் நம்ம உள்ளுக்குள்ளேந்து பார்த்துட்டு இருக்கான். வேதம் சொல்றது நீல தோயத மத்தியஸ்தா வித்யுல்லே கேவ பாஷன், உள்ளுக்குள்ள ஒரு அந்தரியாமியா இருக்கான். என்ன பார்க்கறான் அப்படின்னா நம்மளையே பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளே 60 மணி நேரம் பார்த்தா ஒரு வெக்கமா இருக்கும்ல, இப்படியே பார்த்துட்டு இருக்கு. சத்தங்கத்தை எல்லாரும் ஒருத்தரையே இப்படி பார்த்து கதை சொல்லிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. ஆனா எங்களுக்குலாம் வெக்கங்கள் எத்தனை பேர் எங்க மட்டும் தானே பார்த்துட்டு இருக்கு. இந்த கண்ணன் அப்படியே பார்த்துட்டு இருக்கானா, கவனிச்சு, அதாவது நம்ம அவனை கவனிக்கவே இல்லை. நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, பக்கத்துல உட்காந்து இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஏதாவது வம்பு பேசுவோம், பக்கத்துல உட்காந்து இப்படியே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அழறோம், பக்கத்துல உட்காந்து இப்படியே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம புலம்புறோம், என்ன அர்ஜுனன் புலம்போது இப்படி பார்த்துட்டு இருக்கான், தலையை ஆட்டிட்டு. கிருஷ்ணா கார்பண்ய தோஷ உபகத சுபாவ வாஸ்தவம் தாண்டா அர்ஜுனன், கையில காண்டிவான் வாஸ்தவம் தாண்டா அர்ஜுனன். கிருஷ்ணா கை காலெல்லாம் நடுங்கிறது வாஸ்தவம் தாண்டா அர்ஜுனா. கிருஷ்ணா அனுபவம் பண்ற வாஸ்தவம் தாண்டா அர்ஜுனா. கடைசியில கிருஷ்ணா ஒன்னும் புரியல வழி காட்டுறான் வாஸ்தவம் தாண்டா அர்ஜுனா. என்னடா கிருஷ்ணா வாஸ்தவம் தான் சொல்றான், நீ சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தாண்டா, அவன் எங்கதான் வழி சொல்ல தோ சொன்னா போச்சு. உடனே பகவத்கீதை ஆரம்பிச்சு. அவன் சொல்லும் பொழுதும் புலம்பும் போதும் பார்த்துட்டு இருக்கான், சொல்லும் பொழுதும் திரும்பி பார்த்துட்டே சொல்றான். நீ முன்னாடி வாடா பயில கீழே இறங்குன்னு சொல்லலை, நம்ம எந்த சிட்டியில இருக்கோமோ அந்த சிட்டியில திரும்பி பார்த்துட்டு இருக்கோம். அப்படி ஒரு நயனம், அப்படி ஒரு நயனம் அதானே வேணும். சாதாரணமா நம்ம உட்காந்து இருக்க பின்னாடி முன்னாடி வந்து பேச எவ்வளவு இப்படியே பாக்குறது. நாளைக்கு வேணா நீங்க எல்லாம் இப்படி திரும்பி உட்காந்து சரி திரும்பி என்ன பாருங்க, நான் ஒரு உபன்யாசம் பண்றேன், எவ்வளவு நேரம் பார்ப்பேன். இல்லாட்டி நான் இப்படி உட்காந்து இப்படியே திரும்பி பார்த்து கழிச்சு திரும்பி திரும்ப முடியாது. ஆனா கண்ணன் இந்த பகவத்கீதை சொல்லும் முழுக்க இப்படியே திரும்பிட்டு இருக்கான். அதனாலதான் ஒரு பாட்டிக்கு கோபம் வந்துருக்கு, அர்ஜுன பையில வெட்டி போட்டா தேவை. அவன் கண்ணன் இந்த கருவி திருப்பிட்டே சொல்லிட்டு இருக்கான் படுவாரி அப்படின்னு. சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீரங்கத்தில் இருக்கும்பொழுது ஒருத்தன் பகவத்கீதை வாசியம் இருக்கு, அர்த்தம்லாம் புரியல, கதறி கதறி ஆகிறான். சைத்தன்ய மகாபிரபு அர்த்தம் புரிஞ்சாச்சா இல்ல, எனக்கு ரதம் தெரிகிறது, அர்ஜுனன் தெரிகிறான், அந்த பார்த்த சாரதியா கண்ணன் தெரிகிறான். பகவான் இப்படி திரும்பி பார்த்தே சொல்றானே, அவன் கழுத்து வலிக்குமே நினைச்சு அழுக வருது. அப்ப நம்ம அவனை கவனிக்கவே இல்லைன்னா கூட நம்ம எந்த நிலைமையில இருக்கோமோ அந்த நிலைமையில நம்மளை கவனிக்கக்கூடிய ஒரு நயம். அப்ப கவலைப்படாது, யார் கவனிக்கிறா அப்படின்னு சொல்லக்கூடாது. கிருஷ்ணன் கவனிச்சுட்டு இருக்கான், யாருக்கும் தெரியாது, அப்பயும் கிருஷ்ணன் கவனிச்சுட்டு இருக்கான், யாருக்கும் தெரியாது. ரகசியமே இல்லை. மனுஷா கிட்ட வேணா ரகசியம் நீங்க வைக்கலாம், மற்ற ஜீவர்களின் ரகசியம் நீங்க வைக்கலாம். ரகசியமா நீங்க சர்க்கரையை இரும்புக்கு தெரியாம வச்சிருக்க பார்க்கலாம். நமக்கு எங்கேயாவது சர்க்கரை செஞ்சிருக்கா நமக்கு தெரியறதா? எறும்புக்கு அது இன்னும் இருக்கு, அது என்னதான் மூக்கு எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல. அந்த மூக்குல சர்க்கரை வாசனை வந்து கரெக்டா லைன்ல போறது. என்ன அழகா அதை வேற தூக்கிட்டு வேற போய் பத்திரமா தன் இடத்துல வச்சுக்கணும். அப்ப அதுக்குள்ளே அதை இங்க இருக்குன்னு சொல்லி கொடுக்கறது தானே. அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வியாதியில இருக்கும் பொழுதும் பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்கு, நம்ம சந்தோஷமா இருக்கும் பொழுதும் நம்மளை கவனிச்சுட்டு இருக்கு, நம்ம நஷ்டத்துல இருக்கும் பொழுது நம்மளை கவனிச்சுட்டு இருக்கு, நம்ம துக்கத்துல இருக்கும் பொழுது நம்மளை கவனிச்சுட்டு இருக்கு. அந்த பார்வை தான் நம்மளை இன்னைக்கு இவ்வளவு தூரம் கொண்டு விட்டு, பார்வைதான் சின்ன வயசுலேருந்து நம்ம கூடவே இருந்தவங்க. நம்ம கூட இந்த எத்தனையோ பேர் போயிட்டான், நம்ம ரொம்ப நம்பினவாள்லாம் நம்மளை விட்டுட்டு போயிட்டான், நம்ம ரொம்ப எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் நம்மளை விட்டு கை நழுவி போயிடுச்சு, நடக்கக்கூடாதுன்னு நினைச்ச விஷயங்கள்லாம் நடந்துடுச்சு. இத்தனையும் தாண்டி எந்த பலம் நம்மளை கொண்டு இவ்வளவு தூரம் வச்சிருக்கு சொல்லுங்க? கிருஷ்ணனுடைய அந்த நயன தீட்சை. ஒரு க்ஷணம், ஒரு பார்வை இவ்வளவு தூரம் கொண்டு விட்டு கர்ப்பத்திலேருந்து பார்த்துட்டு இருக்கான். கடைசியும் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாம் கதின்னு அந்த ஸ்திதி வரைக்கும் பார்த்து 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 பார்த்து. அதனால நயனம் மதுரம், அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹரிதம் மதுரம். பகவான் சிரிக்கிறான், எப்பொழுதுமே சிரிச்சுட்டே இருக்கான். நம்ம என்ன சந்தோஷமா சிரிக்கிறோம் பாருங்களேன், அப்ப உள்ள ஒரு பிரசன்னம் வரும்.
கிருஷ்ணன் கூட சிரிக்கணும். சில சமயம் அடுத்த வாழை கிண்டல் பண்ணி பரிகாசம் பண்ணி சிரிக்கணும். அப்ப உள்ள ஒரு பிரசன்னம் வராது. அவன் சிரிக்கிறது இல்லை. சி அவளை பார்த்து அவளோட துக்கத்தை பார்த்து சிரிக்கிற வெக்கமா இல்லையா? நீ சத்சங்கத்தை சிரிக்கும் போது கவனிச்சு பாருங்க, ஒரு பிரசன்னம். நான் உள்ளுக்குள்ள அவனும் சேர்ந்து சிரிக்கிறேன். ஒரு நல்ல மனுஷன் ஆளோட இருக்கும். அப்ப அவளோட சேர்த்து உள்ள ஒரு பிரசன்னம். குழந்தைகள் நல்ல மனுஷன்னா தனியா குவாலிட்டியா வேண்டாம். குழந்தைகளை போல நல்லவா லோகத்தை கிடையவே கிடையாது. பிராரத்தக்கிறதுனால ஒரு பக்கம் இருக்கு. நிஜமாவே பகவானுடைய காரணியம் பிரத்யட்சமா குழந்தை எடுத்து பார்க்க முடியும். அவ்வளவு அழகா. அப்ப அந்த குழந்தைகளோட சிரிச்சோம், அது பேசுறத கேட்டு சிரிச்சோம், மனசு நிறைஞ்சிருக்கு பாருங்க. அது எப்ப நினைச்சாலும் சிரிப்பு வருது. ஆனா அந்த குழந்தைக்கு 25-30 வயசு ஆயிருக்கும். ஆனா அது 2 வயசுல வளர்றதெல்லாம் அதோட 35 வயசுல 40 வயசுல சொன்னா கூட நிறைஞ்சு சிரிப்போம். கிருஷ்ணன் உள்ளுக்குள்ளேயே அழகா ஹசிதம் மது ஸ்லைட்டா சிரிக்கிறான். இந்த பாண்டரங்கன்னா சிரிக்கிறானா இல்லையானு தெரியும். பக்கத்தில் விட்டு பார்த்தா ஒரு லேசா ஒரு புன்னகை, இந்த டிப்ளமேட்டிக்கா சிரிக்கிறதுன்னு இருக்காங்க. லேசா ஒரு புன்னகை. இந்த பாஸ்போர்ட் சைஸ் போட்டோலாம் அடிக்க போனா வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈன்னு இடிச்சா நல்லா இருக்காது. ஒரு முறைச்சா நல்லா இருக்கு லேசா. அதுக்கப்புறம் இன்னும் கூட சிரிச்சுக்கலாமா அப்புறமா தோணும். சில சந்தர்ப்பங்களை மட்டும் ரொம்ப ஜாகிரதையா சிரிக்கும். இந்த கிருஷ்ணன் ஹசிதம் மது. துரியோதனை வந்துட்டு கேட்கிறான், கிருஷ்ணா எனக்கு சகாயம் பண்ணு. பெரிய சிரிப்பே வரலையா? துரியோதன சிரிக்கிறானா இல்லையா? சிரிக்கிறது 1000 அர்த்தம் இருக்கான். அவ்வளவு மாதிரி கிண்டல் பண்ணி சிரிக்கிறானா, அடக்கப்பட்டதுக்காக சிரிக்கிறானா, சந்தோஷமா சிரிக்கிறானா, ஏமாற்றத்துக்காக சிரிக்கிறானா? அவ்வளவு அர்த்தம் உண்டு ஒவ்வொரு சிரிப்புக்கும். கோபிகள்லாம் கிருஷ்ணன் கோபிகளை பார்த்து சிரிச்சாங்கன்னா அவளுக்கு ஒரு பயமா இருக்கும். இப்படி சிரிக்கிறானே என்ன அர்த்தம்? சரி நல்லா தான் இருக்கும். அப்படியே அவளை தீர்மானம் பண்ணிப்போம். ஒரு வேலை வேற மாதிரி இருந்தா அப்படி யோசிப்போம். அதனால சிரிப்பான், என் மேல அவ்வளவுதான் நம்பிக்கை இல்லை அப்படின்னா. இல்லடா கிருஷ்ணா, அவங்க நிறைய நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை இருக்கட்டும் அப்படி சிரிக்கிறாங்க. இப்ப சிரிக்கிறத பார்த்தா நம்பிக்கை இருக்கட்டும் சொல்லிட்டு பயமுறுற மாதிரி இருக்கு. ஹசிதம் மது. இந்த மதுரையில அழகா இந்த தனுஷ் எடுக்க போறோம், சிவ தனுஷ். அப்போ ஒரு சிரிப்பு சிரிக்கிறான் கிருஷ்ணன். நான் தொட்டு பாக்குறேன்னா அப்படின்னு. இப்ப காவல்காரனாலே பயல இன்னும் இருக்கேன் பெரியவன் நினைச்சிட்டு இருக்க. ஏதோ பிருந்தாவன காட்டுல 4-5 பேரை கொண்டு போட நீ பெரிய ஆளா சும்மா ட்ரை பண்ணி பாக்குறேன். அப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறேன். பகவான் சிரிக்கிறான், சக்தி தெரிஞ்சு பேசுறதா தெரியாம பேசுறதா அப்படி இடத்துக்கு எடுத்து டக்குன்னு முடிச்சு போடுங்க. ராமன் மாதிரி கஷ்டப்பட்டு நான்லாம் ஏற்றவே இல்லை. அப்படி எடுத்தா தப்பக்கு உடைச்சு போச்சு. ஆனா அது உடைக்கிறது நான் சொல்லிட்டே உடைக்கணும். ஹசிதம் மதுரம். அது அவாவாளுக்கு தகுந்தா போல ஒரு ரசித்தம். பத்மநாபருக்கு ஒரு ரசித்தம், ரங்கநாதனுக்கு ஒரு ரசித்தம். ஹசிதம் மது. பகவானுடைய சிரிக்கிற முகம் வரதராஜன், காஞ்சி வரதராஜன். ஹசிதம் மது. சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜி அஹம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹ. இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப பயந்து இருக்கும். இந்த எக்ஸாம் சமயத்துலயோ இல்லாத ஏதோ விஷயத்துலயோ அம்மா அப்பா வழியனுப்பா பயப்படாது. அப்போ ஒரு சிரிப்பு சிரிப்பு, அதுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு சிரிப்பு, அதை கிண்டல் பண்ற மாதிரியோ பரிகாசம் பண்ற மாதிரி பயப்படாது. அந்த சிரிப்பை தெரிவிச்சுப்போம். நமக்கு டென்ஷன் இருக்கும் உள்ளுக்குள்ள. ஆனா நம்ம டென்ஷன் அடிக்கிற காலம் பயப்படாது, எல்லாம் பார்த்துக்கலாம், கவலைப்படாது அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிப்போம். அது ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில சில குழந்தைகள்லாம் இன்டர்வியூ போகணும். இன்டர்வியூ போயிட்டு தோத்துட்டு வந்துடும். அவன் நம்பி இருந்திருக்கும் அம்மாவோ அப்பாவோ நீ வேலைக்கு வந்துடுவான், சரி பார்க்க இந்த வேலையாவது கிடைக்கட்டும் அப்படின்னு வழி அனுப்பியிருப்பான். அந்த ஒன்று அம்மா ஒண்ணுமே கேட்க மாட்டா. பார்த்தாலே தெரிஞ்சுக்கும், சரி ஒன்று கிடைக்காது டீ அப்படிலாம் கொடுத்துட்டு வரும். நடாகும் அந்த கவலைப்படாத கிடையாது, அதை விட நல்லதா பகவான் வச்சிருக்கான். அப்போ ஒரு சிரிப்பு சிரிப்பான். அதுக்கு ஒரு நம்பிக்கை தரும்படியான ஒரு புன்னகை. ஹசிதம் மது. கோபிகளை விட்டுட்டு பகவான் கிளம்புறான். பிருந்தாவனத்துக்கு மதுரை போறோம். இந்த கோபிகளை நடாகிருஷ்ணன் விட்டுட்டு போறியாடா, நியாயமாடா, வருவேண்டி எங்க போயிட்டு போறேன் அப்படின்னு அதை நம்பிட்டு கோபிகள் இருந்தான். வருவான் சொல்லிட்டு போயிருக்கான். அதே மாதிரி திரும்பி சிரிக்கிறானா. எங்கடான்னா அந்த சூரிய கிரகண சமயத்துல அவதான் சிரிக்கான். கோபிகளுடைய பயலை இதேதான் ரொம்ப வருஷம் பண்ணி சிரிச்சார்.
திருப்பி அதே மாதிரி சிரிக்கிறியாடா? இல்ல, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன், அந்த நம்பிக்கை நினைச்சு இப்ப சிரிக்கிறேன் அப்படின்னு. பரிகாசம் பண்றீங்க, பரிகாசமே பண்ணல. சில நம்பிக்கை யாருக்கும் என் மேல கிடையாது, யாருக்குமே இந்த நம்பிக்கை இல்லை. சசிதம் மது. அப்ப நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு சிரிப்பு அவனுடைய, நம்மளை காக்கக்கூடிய ஒரு நயன வீக்ஷம் அவனுடைய. இந்த நயன இப்படி பார்க்கிறான் பார்த்தா பிரகசிதம் பிரிய பிரேம வீக்ஷம் விஹரணம் சதே தியான மந்தர். கண்ணால பாதே எல்லாருக்கும் ஒரு கிருப பஞ்சான். அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம். இதெல்லாம் வெள்ள தெரியல பகவானுடைய உள்ளுக்குள்ள ஒண்ணுமே தெரியாது. அது என்னெல்லாம் நமக்காக யோசிக்கிறதுன்னு ஒரு நாள் தெரிஞ்சிருந்துச்சு. கதறி 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 அழுவும், தாங்கவே தாங்காது. காத்தால நம்மளை எழுப்புறதுல இருந்து, நம்ம உடம்பு சரியில்லாத விஷயத்துல, நம்முடைய மலமூத்திரம் போயிட்டுமான்னு சொல்றதுல இருந்து, நமக்கு ஆகாரம் கொடுக்கறதுல இருந்து, பசிய கொடுக்கறதுல இருந்து, இவ்வளவும் பார்த்து 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 அதான் நம்ம பசியை மறந்துட்டு வரும். ஆனா கரெக்டா வந்துடும் பாரு, கரெக்டான பெல் அடிச்ச மாதிரி வரும். அவன் கவனிக்கிறான், அதே பசிக்கிறதுக்கு வந்து சாப்பிட்டு. இந்த ஹிருதயம் நம்மளை பத்தியே நினைச்சு சொல்றோம். என்னை பத்தி நினைக்கிறாளா, என்னை பத்தி கொஞ்சமா யோசிச்சு பார்த்தாளா, என்னுடைய மானத்தை பத்தி, அவமானத்தை பத்தி, என்னுடைய ஸ்டேட்டஸ் பத்தி ஒரு துளி யோசனை உனக்கு இப்படி புத்தி வந்திருக்குமா? நிறைய கேள்வி கேட்போம் ஒருத்தர்கிட்ட. என்ன சிட்டியில இருக்கேன் உங்களுக்கு தெரியறதா? நிறைய ஒரு சண்டையோ ஒரு பிரச்சனையோ ஆட்டில் வந்திருக்கோம், அதெல்லாம் லைனா வச்சு போட்டு வச்சோம். அப்புறம் தனியா புலம்பும், என்னை பத்தி ஒரு துளி யோசனை பண்ணி பார்த்தா என்ன மனுஷன் இவ்வளவுதான் அப்படின்னு. இதை பத்தி சரதா யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. இந்த கோமா ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆனாலும் நம்மளை பத்தி யோசிக்கிற விஷயம். ஸ்வயம் அனுபவத்தில் மறக்கிறது இல்லை, மறக்கிறதே கிடையாது. ஒரு க்ஷண நேரம் வாழ்க்கையில எத்தனையோ பார்த்துட்டு இருக்கு. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அவன் என்ன நினைச்சு 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 என்ன கொண்டு வரும். சத்தியமா சொல்லு, அது சரீர வியாதியா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். முன்னாடெல்லாம் 2 வருஷம் முன்னாடி இந்த பேக் பெயின் வந்த போதுதான் கிருஷ்ணாவுக்கு ஒன்றும் புரியவே புரியும். என்ன பண்ண போறோம்னு தெரியல. அவனா எல்லாம் பிளான் பண்ணா, அவனா எல்லாம் முடிவு பண்ணா, அவனா எல்லாம் நடத்தினான். அதான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகணும். குருஜி அவங்க பாம்பே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருந்தாங்க. நான் வாடகை உட்காந்து பாம்பே ஹாஸ்பிட்டல் இல்ல, அவன் நினைக்கிறான் உள்ளேந்து, அவன் நினைச்சுட்டு இருக்கான். அதனால யாரும் நினைக்கலையே, அனாதைன்னு மட்டும் நினைச்சுடாது. எந்த ஒரு காலகட்டத்திலையும் முதல்ல மனசுதான் விட்டு போகும். என்ன போகும், யாரோ ஒருத்தரை பிடிமானமா வச்சுட்டு அவளுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் ஓடிட்டு இருக்கு காலம். நமக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்மளை பத்தி யோசிக்கணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சரி வாழ்க்கை இதை பண்ணுவோம், வாழ்க்கை தான் திருமங்கியாவதா சொல்ற மாதிரிதான் பெரியேன்னு ஆயினதின் பிறர்க்கே உழை ஏழை ஓடுறோம். சரி குழந்தைக்கு ஒரு கல்யாணம் பண்ணா முடிஞ்சது, அதுக்கு அடுத்து அதுக்கப்புறம் ஜாஸ்தி தான் ஆகுது. நமக்கு ஒன்றும் கடமை முடிஞ்சா மாதிரியா தெரியல, நம்மள விட்டா மாதிரி தெரியல, அதுவும் முடிஞ்ச மாதிரியும் தெரியல. இப்படி ஓடிட்டு தான் இருக்கோம். நம்ம அத்தனையும் தாண்டி அந்த ஹிருதயம் நம்மளை நினைச்சுக்கணும். அப்ப நம்மளை நினைக்கிறதுக்கு ஒரு ஹிருதயம் இருக்கு. நம்ம உடம்புல இருக்க அழகெல்லாம் போனாலும் நம்மளை கவனிக்கிறதுக்கு ஒரு கண் இருக்கு. எப்பொழுதுமே நம்மளை பார்த்து நம்பிக்கை தரும்படியா சிரிக்கிறதுக்கு ஒரு வாயும் ஒரு சிரிப்பும் காத்து நிற்கும். ஒவ்வொரு நாள் நினைச்ச உற்சாகமா இருந்துக்கலாம். என்னை பார்த்து சிரிக்கிறதுக்கு வச்சிருக்கேன். அதில் குட் மார்னிங் அப்படின்னா யாராவது சிரிச்சுட்டே குட் மார்னிங் சொன்னா தானே. கிருஷ்ணன் சொல்றான், முதல்ல அவன் சொல்லிடுறான், அதுக்கப்புறமா தான் நம்ம சொல்றோமோ இல்லையோ. நமக்கு வேணும் ஒரு நமக்காக பேசுறதுக்கு ஒரு வாய் இருக்கு. அதான் நம்ம நமக்காக ஒரு முகம், நம்மளே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு முகம், நமக்காக வழிமேல் விழி வைத்துன்னு இல்லையா, வாசலையே பார்த்துட்டு இருக்கேன், உங்களதான் பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்கேன், என்ன எங்க கவனிச்சுருக்க இல்ல உங்களுக்காக. அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம். நமக்காகவே கண்கள் ஒவ்வொருத்தரும். கணவனுக்காக ஒரு கண்ணன், மனைவிக்காக ஒரு கண்ணன், அர்ஜுனனுக்கு ஒரு பார்த்தசாரதி கண்ணன், திரௌபதிக்கு அந்த கண்ணன் கிடையாது. அர்ஜுனன் சொன்னான்,
சாரதியம் பண்ண கிருஷ்ணன் போல வருமா? திரௌபதி சொல்றான், எனக்கு வஸ்திரம் கொடுத்த கண்ணன் போல வருமா? அது வேற அப்பப்பா அவருக்குள்ள சண்டை வரும். இல்லடி பார்த்த சாரதி கண்ணன் தாண்டி வசதி, சி இவன் தான் வசதி அப்படின்னு திரௌபதி சொல்லுவா. புத்தி சொல்லுவா, அதெல்லாம் கிடையாது. துவாரை கிளம்பும்போது நான் பிரார்த்தனை பண்ணும்போது போகிறேன், நீ நான் அந்த கண்ணன் தான் வசதின்னு. பீஷ்மர் சொல்லுவார், சீட்டி நான் சகசநாத திவசம் பக்கத்தில் இருந்தேன், அந்த கண்ணன் தான் வசதி, ஒரே கண்ணன் தான். அவாவாளுடைய அனுபவங்கள் அர்ச்சாவதார மூர்த்தி எல்லாருக்கும் ஒரே கண்ணன் பிடிக்கலையே, ஒரே கண்ணன் பிடிக்கவே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் பகவான் தான் பலவிதமா இருக்கான். நான் இப்போ இந்த கழுத்தெல்லாம் வலி வந்துன்னு சொல்லிட்டு ஒரு யோகா தெரப்பி போனேன். உடனே அவனை சொல்லி ஓம்னு கையோடு மேலே போட்டணும், ராம்னு கை கேட்கணும். சரி கத்துன்னு வந்துட்டு நாட்டில் வந்து ஓம் அப்படின்னு இப்படி பையன் பார்த்துட்டே இருந்தான். ராம் அப்பா அப்படின்னா, என்னடா பண்ண நீங்க ராம தவிர எது வேணா சொல்லுங்க. ஏன்டா நான் ராம் நான் தான் சொன்னேன், நான் தான் ஹனுமான், நான் ராம் சொன்ன, நீங்க ராம் ஆத்துல யாரும் ராம் சொல்லக்கூடாது என்ன தவிர. நான் சொன்னேன் ராமன் இப்படி போட்டி கூட எதிர்பார்க்கவே இல்லடா ஏன் வாழ்க்கையில. பகவான் நேரடியா போட்டி போட ராமன் ஓ வழியா போட்டி போட. அப்ப அத்தனோடு குழந்தைக்கு அந்த ராமன்ற அந்த நாமத்துல ஒரு ருச்சி வருது பாருங்க, ராமன்ற ருச்சி. இப்பெல்லாம் அவனை பார்த்து நீ சுதாமா இல்ல நான் ஹனுமான் அப்படின்றான். அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான், அதனால ஒத்துக்கொள்ள முடிய மாட்டேன். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பாவம், ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பாவம். அது தெரிஞ்ச ஒரு குழந்தை அது திருவள்ளிக்கேணி போய் பார்த்தசாரதியை பார்த்தது. அதுக்கு என்ன ஜோக்கா தெரிஞ்சுது. பார்த்தசாரதியை பார்த்து ஐயா இந்த சாமி மீசையெல்லாம் வச்சுட்டு ஜோக்கா காமெடியா இருக்கு பார்த்தசாரதியை பார்த்து. அதுக்கு அப்படி அனுபவம். அது ஒவ்வொரு குழந்தையும் நான் பார்த்திருக்கேன், ரொம்ப அழகா இருக்கும். நான் எப்பயுமே சொல்லுவேன் பத்மநாபர் போல அழகு உண்டோ, ஆதிகாரி சொல்லுவா விட்டல் மாதிரி உண்டா அப்படின்னு. ரெண்டு பேருக்கு ஒரு போட்டி நடக்கும். இது யாராவது ரங்க பக்தர்கள்லாம் உண்டு, ரங்கன மாதிரி உண்டா, இது ஒவ்வொருத்தரா அப்படி நல்லா இருக்கும். அப்ப அவாவாளுடைய கண்ணன் அவாவாளுக்கு வசதி கூடவே இருக்கான். அதான் நம்முடைய கண்ணன் நமக்காக இருக்கான். அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் அசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம். கமனம் இப்படி போகிறது. நமக்காக எவ்வளவு போறான் தெரியுமா? இந்த தூதெல்லாம் போறான் தெரியும். பாண்டவர்களுக்காக தூது போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? கோபிகளுக்காக போறான், மாடு மேய்க்க போறான். யசோதை கூட கேட்கிறா இல்லையா, மாடு மேய்க்கும் கண்ணே நீ போக வேண்டாம் சொன்ன. எதுக்கடா மாடு மேய்க்க போறான் அப்படின்னா ஆண்டாள் சொல்றான், நாச்சியார் திருமொழியில சொல்றான், காட்டை நாடி தேனுகனும் களிரும் புல்லும் உடன்மடிய வேட்டையாடி வருவானை விருந்தாவனத்தையே கண்டோம். கடைசி ரெண்டு பேரும் அழகா சொல்லிடுவோம், விருந்தாவனத்தை கண்டோம். இதெல்லாம் சில பாசங்களோட அழகு வச்சுக்கோங்களேன். சில பேர்லாம் இந்த ஃபேக்டரி லாக் அவுட் ஆயிருக்குன்னா வாத்தியாரா வருவா ஸ்வாஹா. நிறைய பேர் இப்ப சாரத்துக்கு வரலாம் பாவம், வேதாத்தியானம் பண்ண பிராமணா இல்ல, பிராமண ஜென்மால பிறந்ததுனால விஆர்எஸ் வாங்கிட்டவா, ரிட்டையர் ஆனவா, ஃபேக்டரி லாக் அவுட் ஆனவாலாம் அந்த பிராமணா இப்ப சாப்பிட்டுக்கு வந்துருவா. அவகிட்ட தர்பையெல்லாம் கொடுத்தா அப்படி பிடிக்கணும்னு தெரியும், எல்லாம் சொல்லுவா. அழகா துளசி எடுத்துப்பா, துளசி இதழாணி சமுத்திரம் ஆயிட்டுப்பா, எல்லாம் சொன்னா தத்தாஸ்து ஒரு 4-5 வார்த்தைக்கு மட்டும் தெரிஞ்சு வச்சிருவா. நான் குற்றமா சொல்ல ரசிப்பேன், நான் எல்லாத்தையும் திருப்தி அடலாம் திருப்தி அப்படின்வா. நம்ம எதாவது இப்படி 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 அப்படி இல்லைங்க அப்படின்வா. ஒரு 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 7 விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பான், அதை கரெக்டா ஃபாலோ பண்ணும். அந்த மாதிரி விருந்தா உணர்த்தே கண்டோமே. முக்கியம் அதான் வச்சுக்கோங்க, அதான் சாரம். மற்ற எல்லாம் பில்டு பண்ண வைக்கிறது தான். விருந்தாவனத்தை கண்டோமி. மரணம் அதரம் மதுரம், கடைசியில மதுராதிபதே அகிலம் மதுரம். அதுக்கு மேல ஒவ்வொரு வாக்கு நடுவில் மதுரம் 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 மதுராதிபதே அகிலம் மதுரம். அவ்வளவுதான். அப்படி சாரத்தை கிரகிக்கல. திருமணிசை ஆழ்வார் போல ஆராய்ந்து விட்டேனோ, திருமணிசை ஆழ்வார் போலேன்னு. அப்ப அந்த பகவான் நமக்காக போறான். பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு யாருடைய பிரச்சனை ஆயிடுறது. அப்ப யாரா தூது போறான்னா கண்ணனே நமக்குள்ள இருக்க அந்தரியாமி, அவளுக்குள்ள இருக்க அந்தரியாமி கிட்ட தூது போனான். கமனம் மதுரம். பஞ்சமானவர்களுக்கு தூது போன அதே பிரபு. சில சமயங்கள் சில பேரிடத்துல நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, பாசா இருக்கும், இல்லாட்டி சம்பந்தம் இல்லாத வாழ போனா அவளோட நம்ம வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தங்கள்லாம் வந்துடும். அப்பெல்லாம் கிருஷ்ணா நம்ம எவ்வளவு சொல்லி கேட்க மாட்டான்.
கிருஷ்ணா அப்படின்னா இவன் போய் தூது போய் அவளை சரி பண்ணும். நரசிம்ம மேத்தா ரொம்ப விசேஷமான ஒரு பாகவதோத்தமர், வைஷ்ணவ ஜனத்தோன்னு கீர்த்தனம் எழுதினார். அவருக்கு ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். அந்த பொண்ணுக்கு வரதட்சணை ஒழுங்கா கொடுக்கலன்னு சொல்லி மாமியார் திரும்ப வீட்டுக்கு அனுப்பிட்டார். என்ன பண்றதுன்னு தெரியல நரசிம்ம மேத்தா. ரொம்ப வருத்தப்படுற. அப்பன்னு பார்த்து நிறைய பக்தர்கள் தான் துவாரகைக்கு போறவா நரசிம்ம மேத்தாவோட வீட்டுக்கு வரா. இந்த மாதிரி நாங்க துவாரகைக்கு போறோம், பல ஊர்கள் கடந்து போகணும், காடு பிரதேசம் எல்லாம் கடந்து போகணும். இவ்வளவு பணத்தை எடுத்துட்டு போனோம்னா வழியில யாரும் அபகரிச்சுட்டு போயிடுவா, கள்ளன்மார்கள் பயம் உண்டு. உங்களுக்கு தான் பல ஊர்கள்ல பல பேரை தெரியுமே, நீங்க கிருஷ்ண பக்தர் தானே, ஒன்னே ஒண்ணு பண்ணுங்க, நீங்க நான் உங்களுக்கு பணம் கொடுத்துடுறோம். உங்களுக்கு தெரிஞ்சவா யாராவது துவாரகையில் இருப்பா இல்லையா, அவகிட்ட ஒரு கடுதாசி நீங்க எழுதி கொடுங்க, அவட்ட நாங்கள் கடுதாசி நாங்க கொடுக்குறோம், அவ எங்களுக்கு பணம் கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுங்களே அப்படின்னு. நரசிம்ம மேத்தாவும் சரின்னுட்டார். பணத்தை வாங்கினுட்டு அழகா ஒரு கடுதாசி எழுதி அந்த போங்கோ, நான் அவளுக்கு தகவலை சொல்லிடுறேன், ஒருத்தர் வந்து உங்களுக்கு பணத்தை கொடுப்பாரு எழுதி கொடுத்து. உண்மையா இவருக்கு அங்க யாரையுமே தெரியாது, துவாரகாதீசனை தவிர யாரையுமே தெரியாது. எழுதி கொடுத்தாச்சு, அவளும் கிளம்பி போயிட்டான். அப்பதான் அந்த பொண்ணு வரா, இவள் போயிடறா. அந்த பக்கம் பொண்ணு மாமியார் ஆத்தையும் திரும்பி வந்துட்டான். நரசிம்ம மேத்தா பார்த்தா கரெக்டா அவ கேட்ட வரதட்சணை பணம் இவா கொடுத்த பணம். சென்று கொண்டு போய் கொடுத்துட்டா, பொண்ணை கொண்டு வாழ வச்சுட்டான். உன் மனசு உறுத்துறது, சாதாரணமா ஏமாத்தப்படாது. அதுவும் ஆத்ம பந்துக்கள் பாகவதம் அவகிட்ட அப்படி பண்ணப்படாது. ரொம்ப வருத்தப்படுறாரு. அவளோ கிளம்பி போயிட்டான். இந்த காலம் மாதிரி மொபைல் இருக்கு, எஸ்எம்எஸ் இருக்கணும், ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பலாம். அதுக்கும் வழியில்லாத ஒரு காலகட்டம். யார் அனுப்புறது? உடனே துவாரகாதீசன் இடத்துல பிரார்த்திச்சிருந்தார், ஏ துவாரகாநாதா, இந்த மாதிரி அவள் கிட்ட சொல்லிட்டேன், பாவம் துவாரகையில வந்து இந்த பணத்தை நம்பிதான் அவ ஒரு வாரமோ 10 நாளோ கஷேத்ராடம் இருக்க போறான். என்ன பண்றதுன்னு தெரியல, நீ எப்படியாவது அவளுக்கு வேண்டிய ஒத்தாசையை பண்ணிக்கணும். நீ எனக்கு என்ன வேணா தண்டனையை கொடுத்துரு, ஆனா அந்த பாகவதால சௌக்கியமா வச்சுடு கிருஷ்ணா அப்படின்னு பிரார்த்திச்சு. இவா போனா பார்த்து என்ன கடை வீதியில போய் இப்படின்னா தேடினா இவர் சொன்ன ஆளெல்லாம் காண கிடைக்கும். சரின்னு சொல்லி அந்த துவாரக நதி உண்டு, கோமதி நதியில போய் அப்படி உட்காந்துட்டோம். நதிக்கரை உட்காந்தாவெல்லாம் நல்லாது. அவ்வளோ பெரியவர் நரசிம்ம மேத்தா, இவர் இப்படி பண்ணிட்டாரு. அவளே பேசிக்கிறா, இல்ல அவர் ஏமாத்திருக்க மாட்டார், இல்ல இல்ல அவர் கஷ்டத்துக்காக ஏமாத்திருப்பார். இவெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒருதான் வந்தான், நீங்க தானே நரசிம்ம மேத்தாவுடைய ஊர்ல இருந்து வர்றது அப்படின்னு சத்தம் போட்டேன். ஆமாம் பண்ணியாரு, உங்க எங்கெல்லாம் தேடுறது உங்களை நானு. அவர் பாடு உங்களுக்கு பணம் கொடுக்க சொல்லிட்டார், நான் பாடு இங்கே இருப்பேன் அங்கே இருப்பேன்னு சொல்லி தேடிட்டு இருக்கேன். உங்க அங்காடையாளம் எல்லாம் நரசிம்ம மேத்தா சொல்லியிருக்கா, இந்த அவங்க பணத்தை பிடிங்க, எவ்வளவு வேலை தெரியுமா எனக்கு இருக்கு அப்படின்னு. பணத்தை வாங்கிட்டாச்சு, தப்பா நினைச்சுட்டோம். நரசிம்ம மேத்தா ஊர்ல போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அழகா துவாரகாதீசன் நல்லா பார்த்துட்டு துவாரகை யாத்திரை நல்லா அனுப்பிச்சுட்டு நரசிம்ம மேதாவுக்கு துவாரகை பிரசாதம்லாம் வாங்கி கொண்டு கொடுத்து நரசிம்ம மேத்தா பார்த்து கையில கொடுத்து மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு. நரசிம்ம மேத்தா கேட்டால, நீங்க தான் என்ன மன்னிக்கணும். இல்ல இல்ல நாங்கெல்லாம் உங்களை தப்பா நினைச்சுட்டோம், நீங்க அனுப்பின மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னு நினைச்சுட்டோம். ஆனா அவங்க ஆள் கரெக்டா வந்தா பணத்தை எல்லாம் கொடுத்தோம். ஒரு தூக்கி வாரி போடுறது. என்ன சொல்றது அப்படின்னு. இல்ல ஒருத்தர் வந்தா நீங்க சொன்ன மாதிரி பேரோட வந்தா அப்படி எல்லாம் கொடுக்கணும். நரசிம்ம மேதா கேட்ட ஆள் எப்படி இருந்தான், ஆச்சான பகுவா இருந்தா, கண்ணங்கரையன்னு இருந்தான், கண்ணு கை காலெல்லாம் சக்கச்சோடு. இப்படி ஒரு ஆளை நாங்க பார்த்ததே இல்லை. ஒரு காம்பீரியம், ஒரு ராஜாதி ராஜனுடைய காம்பீரியம் இருந்தது. ரொம்ப சௌலபியமா பழங்கினான். ஒவ்வொன்று அழ ஆரம்பிச்சான் நரசிம்ம மேதா. என்னாச்சுங்க அவர் நடந்த விஷயத்திலாம் சொன்னார். பணத்தை என் பொண்ணுக்கு கொடுத்துட்டேன், வரதட்சணையா கேட்டா கொடுத்துட்டேன். ஆனா பகவான் துவாரகாதீச இடத்துல நான் பிரார்த்திச்சுட்டேன், பகவான் உங்களை கைவிடல, உங்க பக்திக்கு வசப்பட்டான். பிரத்யக்ஷமா துவாரகாதீசனே உங்களுக்கு வந்து பணத்தை கொடுப்பான்னு அவ ஓன்னு கதறி ஆரம்பிச்சுட்டான். இது தெரியாம போயிடுத்தேன், துவாரகாதீசன் ரஞ்சோடுறாயின்னு எங்களுக்கு தெரியாம போயிடுத்தேன். பிரபுவா வந்தான். உடனே எல்லாரும் கேட்டுட்டு ஒருத்தர் பேசிட்டு உடனே நரசிம்ம மேத்தா காலில் விழுந்து அவர் ஐயோ நாங்களாம் உங்க காலில் விழணும். ஆனா பிரத்யட்சமா துவாரகாதீசனே உங்களுக்கு நேரடியா வந்து பார்த்து பேசியிருக்கான். சொன்னான்,
உங்களால தானே வந்தான், நீங்க அவனிடத்துல சொன்னதுனால தானே அவன் எங்களிடத்துல வந்தான் அப்படின்னு சொல்ல நரசிம்ம மேதா கதறி எழுதா, பிரபு நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ணது சரியில்லை, தெரிஞ்சே தப்பு பண்ண, தெரியாம தப்பு பண்றது ஒண்ணு, தெரிஞ்சே தப்பு பண்றது ஒண்ணு, நான் பண்ணிட்டேன், அதுவும் பக்தாளவே ஏமாத்திட்டேன். ஆனாலும் கூட எனக்காக பரிஞ்சிட்டு போனேப்பா, பஞ்சபாண்டவர்களுக்கு தூது போனேன்னு கவனிச்சிருக்கேன். ஆனா தப்பு பண்ணவனுக்காக வக்காலத்தை வாங்கிட்டு போய் நின்னீங்க. சமயத்தை குழந்தை தப்பு பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், அவத்துல கண்ணாடி உடச்சு கொடுத்து உடனே மாத்து குழந்தைய காதை பிடிச்சி திரும்பி 4 அடி அடிச்சு கூட்டு வந்து நிக்க வச்சான். உனக்கு கோபம் அவ மேல வரும், ஏதானா நீங்க என்கிட்ட சொல்லணும், நீங்க கை வாங்கக்கூடாது, என்ன கண்ணாடி உடஞ்சது அவ்வளவுதானே, நான் பணம் கொடுக்கறேன், அனாவசியமா என் பையனை திட்டுற வேலையோ அடிக்கிற வேலையோ வச்சுக்கிட்டா, புரிஞ்சுதா? அப்படி அதுக்கப்புறம் நம்ம சாத்துவோம், நம்ம சாதனை மட்டும் தான் உரிமை உண்டு, நம்ம திட்டம் மட்டும் தான் உரிமை உண்டு, அடுத்தவா சொல்லக்கூடாது. அதே உரிமை கண்ணன் நம்ம கிட்ட வச்சிருக்காங்க. அதனாலதானே அதாமிலன் நாராயணான்னு கத்தினவன என் பக்தன் தான் ஓடி வந்தான். அவன் பக்தி பண்ணி பல வருஷம் ஆயிடுச்சு, மறந்தே போயிட்டான். 88 வருஷம் ஆயிடுது. அட்லீஸ்ட் 60 வருஷமாவது கண்ணனை மறந்துட்டா வச்சுக்கோங்களேன். ஒரு 20 வயசுல அந்த சூத்ர ஸ்திரீயை பார்த்தான், அப்படியே வாழ்ந்துட்டு போயிட்டான். ஆனா அவனே மறந்து போனா கூட அச்சா என்ன இருந்தாலும் முன்னாடி வேதம் எல்லாம் சொல்லியிருக்கான், எனக்கு மந்திர புஷ்பம் சொல்லி புஷ்பம் எல்லாம் போட்டிருக்கான், அது இல்லாம பிள்ளைக்கு நாராயணா பேரிச்சு கூப்பிட்டு இருக்கான். அந்த செஞ்சோற்று கடன் சொல்லுவோம், இந்த கர்ணன்னா செஞ்சோற்று கடனால வீணா போனோம். கிருஷ்ணனுக்கு அந்த செஞ்சோற்று கடன் இருக்கிறதுனாலதான் நமக்கு கிருபை பண்ணிட்டே இருக்கு. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், நம்மளும் வாழைப்பழம் சொல்லிட்டு வாழைக்காயதான் சுவாமிக்கு கொடுக்குறோம். நல்லா ஃப்ரிட்ஜில இருந்து பூ எடுத்தா சில்லு சில்லுன்னு கொடுக்குறோம். நிறைய உண்டு லிஸ்ட், நான் சொல்ல வேண்டாம், உங்களுக்கும் தெரியும். நான் பல வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கேன் வச்சுக்கோங்க. ஆனா இத்தனையும் ஞாபகம் வச்சுண்டு இத கூட இவ்வளவு கொடுத்துட்டாளே, எனக்கு கொடுத்துட்டாளேன்னு ஞாபகம் வச்சு சுவாமி அத்தனையும் பண்றார். அப்ப அந்த பகவான் நமக்காக அவ்வளவு தூரம் பிரயத்தனப்பட்டார், நமக்காக அவ்வளவு தூரம் முயற்சி பண்றார். அதனால கமனம் மதுரம் நமக்காக ஒவ்வொரு நாளும் நம்ம முதல்ல நடக்கிறோம் பாருங்க, நம்மள நடக்கிறோம் உள்ளே அந்த காலைக்கு தத்தகாபத்தையும் நடக்கிற சக்தியை யார் கொடுக்கிறாரு? அது வரைக்கும் நமக்கு நடந்து பழக்கமே இல்லை. எப்படி நடக்கிறோம்? என்ன ஆச்சரியமா இருக்கு, அதிவிசேஷம். அந்த உள்ளேந்து அதை நடக்க வைக்கக்கூடியவன் கண்ணன். இங்க கீழே விழுந்திருப்போம், அடிபட்டிருப்போம், கால் முட்டி வலிக்கும், அதுலயே ஒரு நடனம் இருக்கும், விந்தி 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 விந்தி. எல்லாரும் இப்ப என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு? இந்த சமயத்துல நெறிகட்டின ஒரு நடனப்போம், நடக்காம இருக்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது, நெருங்கட்டி இருக்கும். வழியிலேயே ஒரு நட எப்படி நடக்க முடியாது? ஞாபகம் இருக்கு, இந்த எல்பை டிஸ்பிளா பண்ற போது நான் ஊத்துக்காடு போனேன் கிருஷ்ணனை பார்க்க, நடக்கவே முடியல, காலனிடம் எல்லாம் நடக்க முடியல. எவ்வளவு அந்த பாண்டி விளையாடுற மாதிரி குச்சி 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 போனேன், தோல் மேல கை வச்சுட்டு. இப்ப நடத்தாலும் ஆச்சரியமா இருக்கு, அந்த வழியில எப்படி நடக்கணும், உள்ளுக்குள்ளேருந்து கண்ணன் சக்தியை கொடுத்து நடக்க வச்சான். இந்த தடவை கூட பத்மநாபருடைய உற்சவம், மாறாட்டு உற்சவம், கழுத்து வலி கை எல்லாருக்கும் நான் நடக்க போறது இல்லை, எல்லாருக்கும் நீங்க வர மாதிரி சுவாமியோட இந்த கோட்டை வாசல் வரைக்கும் அதுக்கு மேலே நடக்க மாட்டேன், நான் நடக்க முடியாது, நீங்க எல்லாம் நடந்தா அதுக்கு கூட ஆட்டோல வருவேன், இப்படி எல்லாம் சொல்லிட்டேன் நான். ஆனா இங்க இருந்தோ ஒரு சக்தி வந்து நடந்தேன் பாருங்கோ, பேய் பிடிச்சாம நடந்தேன் நான். பத்மநாபர் பிடிச்சு நடத்தி அழிச்சுட்டு போனார். ஆனா இன்னைக்கு முன்னாடி நாள் வரைக்கும் அதோட வெளில நடங்க கூட இல்லை, கோவிலுக்கு கூட எனக்கு நடக்க முடியல, நான் போகல, எனக்கு அங்கேயிருந்து உள்ள நடக்கிறதே கஷ்டம்னு சொல்லிட்டு பத்மநாபர் கோவிலுக்கு கூட ஏறாம இருந்தேன் 4-5 நாளோ ஒரு வாரம்ங்கிறது சமயத்தில். ஆனா அன்னைக்கு ஆறாட்டுக்கு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டரோ உள்ளேந்து சுவாமி நடக்க வச்சார். இந்த குழந்தைகள்லாம் நம்ம கோவில் கஷ்டம்னு வச்சுக்கோங்க, ஆசையா நடக்கும், நமக்கு வலிக்கும், ஐயோ நடக்கிறதே அப்படின்னு. இந்த திருப்பதி மலையெல்லாம் ஆசையா ஏற குழந்தைகள், அது 10 படியா இருந்தா கூட அந்த 10 படி ஏறுறதுக்கு ஒரு பலத்தை சுவாமி தானே கொடுக்கிறார், கமனமா சுவாமி இருக்கு. அப்ப நமக்காக நடக்கிறார். பீஷ்மர பகவான் எனக்காக வந்தியாரா கிருஷ்ணா, இத்தனை தூரம் வந்தியான். உத்தரராத்தி பகவான் வந்து கதவை தட்டி பசிக்கிறதுன்றான். உத்தர கேட்கறாங்க, பசியோட நடந்து வந்தியோ? திருமணிஷாவை கேட்கிறாள், நடந்த கால்கள் நம்பகோ நடுங்க ஞாலம் ஏனமாய், நடந்த கால் விட்டு போச்சோ அப்படின்னு விபீஷன் கதறான், ஹே பிரபோ, ஹே பிரபோ, எனக்காக விரதம் நடந்து வந்தி, அயோத்தியாலேந்து
சேதுக்கரை வரைக்கும் நடந்து வந்தியோ ராமான்னு கதறன். தியாகராஜரோட பொண்ணு கல்யாணம் நடக்குது. அப்ப தியாகராஜருடைய ஒரு சிஷ்யர் ராமனுடைய ஒரு அழகான சித்திரம், பெரிய தஞ்சாவூர் ஓவியம் மாதிரி ஒண்ணு எடுத்துட்டு வேகாத வெயில நடந்து வர கட்ட முகூர்த்த சமயத்துல ராமனுடைய மண்டபத்தை நுழையறான் இந்த கல்யாண பந்தல்ல. தியாகராஜர், ஹே ராமா, என் பொண்ணை ஆசீர்வதிக்கிறதுக்காக நடந்தே வந்தியோ அப்படின்னு கதறா. நமக்காக எத்தனை நடந்திருக்கான் சுவாமி, நமக்கு தெரியறது இல்லை. இவ்வளவு நட சுவாமி நமக்காக நடந்திருக்கான். நிஜமாவே எத்தனையோ விஷயங்கள் நீ யோசனை பண்ணி பார்த்தோம்னா நன்னா தெரியும். அதுவும் நமக்கு முடியாத சமயங்கள்ல நம்மளை தூக்கிண்டு சுவாமி நடந்திருக்க சுயம் அனுபவத்துல நான் சொல்றேன். இந்த குழந்தைக்கு முடியலன்னா தோல்ல தூக்கி வச்சுன்னு அம்மா அப்பா நடப்பாங்க. இந்த நதியெல்லாம் இந்த காலத்தெல்லாம் கூட இன்னைக்கு சின்ன சின்ன நதியெல்லாம் நடக்கும்போது குழந்தைய யோசிக்க மாட்டான். அது தோல்ல வச்சுண்டு அப்பாவோ அம்மாவோ இடுப்புல வச்சுன்னு நடப்பான். உனப்போ ஐயோ கஷ்டமான சமயத்தை பகவான் நம்மளை தூக்கிண்டு தான் நடக்கணும். முன்னா ஞாபகம் கமனம் மதுரனால மனசு விட்டு போகாதீங்க. கிருஷ்ணன் இருக்கான், நிச்சயமா நல்லதுதான் பண்ணிருக்கான், நிச்சயமா நல்லதுதான் பண்ணிட்டு இருக்கான், நிச்சயமா நல்லதுதான் பண்ணுவான். ஜோதிரியாம நிறைய கிருஷ்ணா சொல்லிருக்கோம், நிறைய நம்பி இருக்கும், நல்லது பண்ணுவோம். அதனால அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம். அப்ப நமக்காக பேசுற ஒரு அதரம் இருக்கு, நமக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு வதனம் இருக்கு, நம்மளையே பார்த்துட்டு இருக்கிற நயனம் இருக்கு. அடுத்து அதரம், வதனம், நயனம், நமக்காக நம்பிக்கை கொடுக்கக்கூடிய சிரிப்பு ஒண்ணு, நமக்காக எப்பயுமே நம்மளை பார்த்து பிரசன்னமா சிரிக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான். நம்ம பத்தி யோசிக்கிறதுக்குன்னே ஒரு ஹிருதயம் இருக்கு, சதா சரதா நமக்காகவே நடக்கிறதுக்கு ஒரு கால்கள் இருக்கு. ஒரு என்ன வேணும்? அதனால எனக்கு ஒண்ணும் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படி சொல்லாது. அநாதநாதா தீன பந்தோ ராதே கோ இருக்கான், இருக்கான், அவன் இருக்கான். கவலையே படாதீங்க. எவ்வளவோ நடந்தது, பிடிச்சது பிடிக்காதது எது எப்படியோ, கிருஷ்ணன் இருக்கான், இருந்தான், இருக்கான், இருக்க போறான். சந்தேகமே வேண்டாம், துளி கூட சந்தேகம், ஒரு ஓரத்துல கூட சந்தேகம். எனக்கு கூட பாஸ்போர்ட் ரெனியூவலுக்கு போயிருந்தேன். இப்போ வீடு மாதிரி ஆச்சு, அதனால அட்ரஸ் மாற்றி ரெனியூவல் தேவைப்படாது. எல்லா இடத்துலையும் சுவாமி நம்ம கூட இருக்கான்னு சொல்லி இந்த பாஸ்போர்ட் ரெனியூவல் ஃபார்ம் போனேன், எல்லாம் ஃபில்அப் பண்ணோம். ஆஃபீஸர் கிட்ட போய் நின்று, ஜூனியர் ஆஃபீஸர், எத்தனை வருஷமா புது அட்ரஸ் இருக்கு? என்ன சொன்னேன், இந்த ஜனவரி பிப்ரவரில இருந்தா இருக்கு, ஒரு வருஷத்துக்கு கம்மியா இருக்கு. இதுக்கு முன்னாடி எங்க இருந்ததுன்னா பழைய அட்ரஸ். சரி, திரும்பி அந்த பழைய அட்ரஸ் என்ட்ரி பண்ணிட்டு பழைய அட்ரஸ்க்கு 2 பேர் ரெஃபரன்ஸை கொடுங்க, போலீஸ் வெரிஃபிகேஷன் வருவா, புது அட்ரஸுக்கும் வருவா, பழைய அட்ரஸுக்கும் வருது. என்னடா அது இதுவாரோ வேலையா? நான் திருப்பி அடுத்த ஊருக்கு பூரா கிளம்பிட்டு இருக்கேன். நான் ஊருக்கு போற முன்னாடி பாஸ்போர்ட் நான் தான் வாங்க முடியும், ஈஸி போஸ்ட்ல நான் வந்தா வேற வாங்க முடியாது. சரி கிருஷ்ணான்னு சொல்லிட்டு எல்லாம் திருப்பியும் பண்ணி திருப்பியும் அந்த ஜூனியர் ஆஃபீஸில் போனேன். அடுத்த சீனியர் ஆஃபீஸில் போகணும், எல்லாம் வாங்கிட்டேன். உட்காந்து சீனியர்ஸ் எப்படி எல்லாம் அப்படி பார்த்தா, கோவில் இருக்கலா அப்படின்னு, இந்த மாதிரி பகவத்கீதை பாகவதம் இதெல்லாம் உபன்யாசம் பண்ணிட்டு, அப்படியா சரி நீங்க போலாம்னு. எனக்கு பயம் இருக்கு, போலாம்னா என்ன அர்த்தம்? ஒட்டையா தெரியுது போலாம் அப்படின்னு, போலாம்னா அப்படின்னு உங்களுக்கு முடிஞ்சாச்சு நீங்க போலாம்னு. பாஸ்போர்ட் அது வரும், நீங்க போங்க அப்படின்னு. சரி சொன்னாங்க, ஒரு இடத்த போயிட்டு நிக்கணும், அந்த ரெசிப்ட் மாதிரி கொடுத்தான். அதுல போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிக்வயர்ட் எல்லாம் ஸ்டாம்ப் எல்லாம் போட்டு கொடுத்தாங்க. அதே 2 வார்த்தை கேட்டாலும் அதான் நம்ம பேசி நம்ம ஒரு சுய புத்தி எல்லாம் வேலை பண்ணி ஐடியா பண்ணி பேசி எப்படியாவது காரியம் சாதிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. அதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி நீங்க போலாம் ஏடா அப்படின்னு பேசி எதானும் சொல்லி எதானும் பண்ணலான பேச்சே இல்லை. அங்க போய் என்ன ரெசிப்ட் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தேன், போலீஸ் வெரிஃபிகேஷன் நாட் ரிக்வயர்டுன்னு போட்டேன். திருப்பி பார்த்தேன், நாட் ரிக்வயர்டு போட்டாடா, நாட் ரிக்வயர்டா இதுதான் சந்தேகம். அங்க கூட கேட்டேன், நாட் ரிக்வயர்ட்னா என்ன அப்படின்னு. உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் ஆனா நேரம் பாஸ்போர்ட் வந்துடும் அப்படின்னு. அப்பயே சந்தேகத்தில் வச்சுக்கோங்க. ஏஜென்ட் போன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி போட்டிருக்கா சார், கவலையா பாஸ்போர்ட் முடிஞ்சாது சார், பிரிண்ட் அடிச்சு கொடுக்குறதா வெயிட்டிங் சார் அப்படின்னு.
இருந்தாலும் சந்தேகம் உடனே நெட்ல போய் பார்த்தேன் போடி தெரியும் நாட்டுக்கு போய் கூட இவ்வளவு அதுனா அப்பதான் வந்து லைனா லீவு வேற 2 நாள்ல வரும் 3 நாள்ல வரும் 4 நாள் 5 நாள்ல வரும். அப்ப நினைச்சேன் பகவான் இவ்வளவு தூரம் இருக்கான் பாருங்க தானா வந்துடுச்சு. அதுல என்ன ஆயிடுது அந்த பாஸ்போர்ட் வந்து உடனே எஸ்எம்எஸ் வந்துடும் இந்த ஸ்பீட் போஸ்ட்ல வருதுன்னா நான் நெட்ல எல்லாம் பார்த்து எங்க போஸ்ட் ஆஃபீஸ் வந்துருக்குன்னு சொல்லி முந்திரி கட்ட மாதிரி முன்னாடியே அங்க போய் நின்று சார் என் பாஸ்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு. இல்ல சார் வரல சார் 6:30 மணிக்கு நான் கிளம்பிடுது சார் அப்படிங்க. 6:30 மணிக்கு கிளம்பிட்டு இன்னும் இங்க வரல நீங்க மண்டே வாங்குவோம் நீங்க சண்டே லீவ் அப்படின்னு. சரி அட்லீஸ்ட் நான் அப்படி செவ்வாய்க்கு வந்தா கிளம்ப அதுக்கு முன்னாடி வந்தா சந்தோஷம்னு சொல்லிட்டு நான் ஆட்டி மத்தியானம் எடுத்து ராதாகிருஷ்ணா சரி திரும்பி பார்ப்போம் பொசிஷன் பார்த்தா இது காத்தால 8:30 மணிக்கே இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்துருக்குன்னு பொசிஷன் இருக்கு. உடனே அது வாசல் வரைக்கும் நான் வந்துட்டேன். முதல்ல போஸ்ட்மேன் சொன்னா வாசல் வரைக்கும் வந்துட்டேன். திரும்பி பகவான் சொன்னான் நீ உள்ள போய் அவரோட ஃபோன் நம்பர் கொஞ்சம் கேளு. நான் யோசனை பண்ணேன் அவர் தான் மண்டே வர சொல்லி ஃபோன் நம்பரை கேட்கணும். காலத்தால் அவன் டென்ஷன்ல இருக்கான். சரி சார் மாதிரி ஃபோன் நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா சௌகரியமா இருக்கும் நோட் பண்ணிக்கோங்க சார்னா. அவன் பேர் ராதாகிருஷ்ணன் வேறு இப்ப ஞாபகம் வருது எனக்கு. சொல்லுங்க ராதா ராதா அவனை கூப்பிடுறான் அவர்னு சொல்றாங்க. அழகா ஃபோன் நம்பர் வாங்கிட்டு மத்தியானம் திருப்பி ஃபோன் பண்ணேன் சார் இந்த மாதிரி காத்தாலே வந்திருக்குன்னு போட்டுருக்கு சார். சாரி சார் நானே உங்களுக்கு ஃபோன் பண்ண நினைச்சேன் பாஸ்போர்ட் ரெடியா இருக்கு நான் வரட்டுமா நீங்க வரீங்களா அப்படின்னா இல்ல நானே வரேன். அந்த டைமுக்கு அப்புறம் தரமாட்டான். ஆனா பகவான் எல்லாம் நடத்தி கொடுத்தான் கையோட வாங்கினேன். எனக்கு இன்னும் ஞாபகம் இப்பதான் 10 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் இந்த பாம்பே ட்ரிப் வரத்துக்கு முன்னாடி போன நாள் சனிக்கிழமை தான் 1 வாரம் கூட ஆயிருக்காது. அப்ப பகவான் எல்லாம் அவன் நடத்துறான். இந்த மாதிரி நிறைய விஷயம் இப்ப சமீபத்தில் நடந்த ஒரு விஷயத்துக்கான விஷயம். அதனால கமனம் மதுரம் நமக்காக நடக்கிறதுக்கு அவன் இருக்கான் நமக்காக பேசுறதுக்கு அவன் இருக்கான் நமக்காக வக்காலத்து வாங்கறதுக்கு அவன் இருக்கான் நம்மளையே கவனிச்சுட்டு அவன் இருக்கான். அதனால கவலைப்படாதீங்கோ. மதுராதிபதே அகிலம் மதுரம். அவன் நமக்கு பண்றது எல்லாமே மதுரமா தான் இருக்கு. அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம். இதுல 6 விஷயங்கள் மதுரம் சொல்றோம். அதரம் வதனம் நயனம் ஹசிதம் ஹிருதயம் கமனம். போன வாட்டி சொல்லிட்டு தான் போனேன் இருந்தாலும் திரும்பி சொல்றேன். அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதே அகிலம் மதுரம். அடுத்து சொல்ற வசனம் மதுரம் சரிதம் மதுரம் வசனம் மதுரம் வலிதம் மதுரம் சலிதம் மதுரம் பிரமிதம் மதுரம் மதுராதிபதே வசனம் மதுரம். பேசுறது மதுரமா பேசுறோம். ஏண்டா கிருஷ்ணா அப்படி கண்ணு குட்டி எல்லாம் கழட்டி விடுறியடா. பால் கறக்கிறதுக்கு முன்னாடி கோபிகள்லாம் ரசோதைட்டு வந்து கம்ப்ளைண்ட் பண்றான். கன்றுகள் எல்லாம் கழட்டி விட்டுறாண்டி. அதெல்லாம் போய் நாங்க பாலை கறக்கலாம் கொஞ்சம் ஊட்டிட்டு கட்டி விட்டா நாங்க வாத்துக்குள்ள போய் பாத்திரம் கொண்டு வரத்துக்குள்ள கண்ணு குட்டி அவிழ்த்து விட்டுடுறான். அது போய் பாலெல்லாம் குடிச்சு விடுறது. நாங்கெல்லாம் அந்த பாலை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நிறைய பால் கறக்கிறது. ஆனாலும் வாழ்க்கை அது கண்ணுக்குட்டி பால் அந்த அம்மா அதுக்குதான் பால் சுரக்கிறது. அதுக்கு குடிச்சுதான் நமக்கு ஆகிறது இல்லை. இந்த கண்ணுக்குட்டி எதுக்கு ஊட்டுறோம்னா நன்னா சுரக்கிறதுக்காகத்தான். அது நன்னா குடிக்கணும்னு ஆசை கிடையாது. சில பேர் இடத்துல மட்டும்தான் கலந்துட்டு அப்புறம் திருப்பி கண்ணுக்குட்டியை விடுவா. ரொம்ப பெரிய தியாகம் மாதிரி நானா கறந்துட்டு கண்ணுக்குட்டியை விட்டுருவோம். அது குடிக்கிறது ஒண்ணுமே இருக்காது பாவம். ஆனா மாடு சமத்து வச்சுக்கோங்க. இதுக்காக ஓடுற டெபாசிட் பண்ணி உள்ள வச்சிருக்கோம். மனுஷாவை பத்தி என்ன தெரிஞ்சவள் கோமாதா. நீங்களாம் நம்புறதுக்கெல்லாம் சொல்லி தன் குழந்தைக்காக ஒரு அங்கே உள்ள வச்சிருக்கோம். இந்த ஆத்த தீபாவளி பட்சம் பண்ணா அம்மா எல்லாருக்கும் ஒரு ஆயிடுச்சுங்க. இதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு இங்க வச்சிருக்கோம். தனியா ஆத்துக்காரில் ஆயிடுச்சு அவ்வளவுதான். எல்லாருக்கும் ஆயிடுச்சுங்க. குழந்தை அம்மா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு இருக்காமா ஒரே ஒரு பக்கோடா இருக்காமா ஒரே ஒரு போண்டா இருக்கா இதே ஒன்றும் இல்லப்படா அப்படிங்க. அது குழந்தைக்கு தெரியும். அம்மா சரி சரி என் பங்கு கொடுக்குறேன்னு உனக்காக எடுத்து வச்சிருக்கான். அதுபோல இந்த மாடு அதுபோல கண்ணன் நமக்காக பேசுவான். நமக்காக வக்காலத்து வாங்கிட்டு பேசுவான். சாட்சி கோபால்நாத் இந்த கல்யாண பிரம்மச்சாரிக்கு அவ்வளவு அழகா அந்த வயசானவர் பிருந்தாவனத்தில் இருக்க கண்ணனுக்கு முன்னாடி சபதம் சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன்னு. ஆனா ஊருக்கு வந்துட்டு அந்த சத்தியத்தை மறக்கல கண்டுகாத மாதிரி பண்ணிட்டார். ஆனா அவன் மனைவி மக்கள் எல்லாம் சொல்லிட்டார். அப்ப பஞ்சாயத்துல அவன் சொல்றான் பகவான் தான் சாட்சி இந்த கோபாலன். அப்ப அவன் வந்து சொல்லட்டும் வந்து தைரியமா போறான். கோபாலா நீ வந்து சாட்சி சொல்லு.
பகவான் அசந்து போயிட்டான், என்ன போய் சாட்சி கூப்பிடுறானே. அப்ப பகவான் அழகா பிரத்யட்சமா பேசுறான், என்னடா என்ன போய் சாட்சி கூப்பிடுறீங்க, இதெல்லாம் செல்லுபடி ஆகும், அதெல்லாம் பேசுறீங்க. அவனா பகவானா பேசி மாட்டிக்கிட்டான். அப்ப பேச வேண்டியது, அங்க வந்து பேச வேண்டியதுதான். அர்ச்சாவதாரமூர்த்தி எப்படா அவர் பேச முடியல, நடக்க முடியாதுன்னுட்டான். சுவாமி உடனே சொல்றாரு, சரி நான் வரேன்டா, முன்னாடி நீ போ, உன் பின்னாடி நான் வரேன். அப்பயே அவன் கேட்கறான், ஒருவேளை நீ பாதியில திரும்பி ஓடி போயிட்டுனா. பகவான் சிரிச்சான், என் மேல அவ்வளவுதான் நம்பிக்கை, சரி உனக்கு ஒரு அடையாளம் சொல்றேன், என் காலுடைய நூப்பர சப்தம் கேட்டுட்டே இருக்கும், ஆனா நீ எங்கேயாவது நின்றுட்டேன்னா திரும்பி பார்த்தேன்னா அங்கேயே நின்றுடுவேன், இப்படி ஒப்பந்தம். இன்னொன்று சிரிச்சுன்னா நல்லா இருக்குன்னு ஜாலியா வந்துட்டான். ஊர் பக்கத்துல வரும்போது சலங்கை சப்தம் நின்று போயிடுச்சு. அதுக்காக தான் யசோட பெரிய பெரிய சலங்கையா போடுவார், எங்கேயா நடந்து போச்சுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு, வெண்ணத்துக்கு இருக்குன்னா சலங்கை சப்தத்துக்கு கண்டுபிடிக்கலாம். இது சலங்கையில சப்தம் வராம நடப்பான் மகா கெட்டிக்காரன் கண்ணு. இந்த கால் அப்படி அண்ணன் நட வச்சுட்டு காலில் அந்த ஒரு மணி கூட ஆடாது, அது ஒரு கிங்கினி கூட ஆடாம அத்தனை அழகா போயிட்டு இந்த மன்னாருடைய ராஜகோபாலன் காலில் பாருங்களா பட்டையா சலங்கை போட்டு, சலங்கை சப்தமே வராது, எப்படிதான் இது பண்ண தெரியாது. அந்த மாதிரி அழகா அந்த சலங்கையெல்லாம் கேட்டுக்க, சலங்கை சப்தம் நின்று போயிட்டு திரும்பி பார்த்துட்டான். பகவான் திருச்சாடா, அவ்வளவுதானோ நம்பிக்கை? நான் இல்ல பிரபு, அல்ப மனுஷன் தானே, சரி சரி ஊருக்கு வேணா கூண்டு வாங்கிட்டான். எல்லாரும் ஓடி வந்தா, அர்ச்சாவதாரமூர்த்தி எனக்கு முன்னாடிதான் சத்தியம் பண்ணார், இவனுக்கு அவர் பொண்ணை கொடுக்கிறேன்னு சொன்னதுக்கு நான் தான் சாட்சி அப்படின்னு. உடனே அழகா கல்யாணம் பண்ணி அவன் கதறான். அந்த கல்யாண பிரம்மச்சாரி, என் மானத்தை காப்பாத்துறதுக்கு இவ்வளவு தூரம் வந்து வசனம் பேசுறீங்க, நமக்காக யாரும் வந்து பேசுவா சொல்லுங்க? நம்மளாலே பேச முடியாது. பல சந்தர்ப்பங்கள் நம்ம சத்தியமே இருந்தா நம்மளால பேச முடியாது. அப்பெல்லாம் நமக்காக பேசக்கூடியவன். சில சந்தர்ப்பங்கள்ல நம்மளோட சத்தியம் எடுபடாது, அப்பெல்லாம் கிருஷ்ணான்னு விட்டுடும் போல தானாகவே நம்முடைய சத்தியம் ஜெயிக்கும்படியான சந்தர்ப்பத்தை சுவாமியே அமைச்சு கொடுப்பாங்க. பல சந்தர்ப்பங்கள்ல சுவாமி சத்தியம் பேசுறார். பக்தாளுக்காக அர்ச்சாவதார மூர்த்தியா இருந்தாலும் வந்து வந்து பேசுறார். துக்காராமுக்காக பாண்டவன் எத்தனை தடவை போய் பேசுறான், நாமதேவருக்காக என்னெல்லாம் பேசுறான், நிறைய இடங்கள்ல போய் பேசுறான். ஸ்ரீவைகுண்டம் கள்ளர்பிரான் அவர் ஆசிரியிச்ச திருடனுக்காக சுவாமி ஆவேசம் போட்டு போய் ராஜா கிட்ட பேசுறார். வச்சனம் மது நமக்காக பேசுறார், நமக்காக பொய்யே சொன்னாலும் கூட தன்னடியார் அது செய்யார் செய்தாரே நன்று செய்தார். ரங்கநாதனை பற்றி சொல்றாரு, தாமரையால் ஆகிலும் சிதகுரைக்குமே என்னடியார் அது செய்யார். என் பக்கம் தப்பு பண்ண மாட்டான், அப்படியே அவன் பண்ணாலும் அது சரிதான் வக்காலத்து வாங்குவான். திருக்கட்சி நம்பிகளுக்காக சனீஸ்வரண்டத்துல வக்காலத்து வாங்குறாரு இல்லையா காஞ்சி வரதராஜன். கொள்ளிடத்துல எல்லா வேலைக்காராலையும் கொண்டு தள்ளி விட்டுடுறாரு திருமங்கை ஆயுள். எல்லாரும் அவரை போட்டு நெருக்கிறார். எங்க எங்க மாமாவை காணும், எங்க அம்மாவை காணும், அப்பாவை காணும், தாத்தாவை காணும். ரொம்ப வருத்தப்பட்டு சாப்பிடாம ராத்திரி படுத்துக்கிறார். ரங்கன் கேட்கிறான், என்னத்துக்கு முசித்து கிடக்கிறாய், எதுக்கடா அப்படி வருத்தப்பட்டு மூளையில முடங்கி கிடக்கிறார். நல்லா அவ கேட்கிறா, சம்பளம் கொடுக்கணும், அவெல்லாம் கொண்டு கொள்ளிட கரையில தள்ளி விட்டுட்டாங்க. நல்லா கொள்ளிடம்னே தெரியுது, கொலை பண்ற இடம். அப்ப கொள்ளிடமா எடுத்தது. அப்ப பகவான் சொன்னாங்க, எனக்காக தரேன், அதுக்கு நான் ஜவாப்தாரி. பகவான் சொன்ன, நான் ஜவாப்தாரி. நாளைக்கு எல்லாரையும் குளிச்சுட்டு வந்து நிக்க சொல்லு. அவ அப்பா அம்மாவை கூப்பிட சொல்லிட்டான். அடுத்த நாள் அத்தனை பேரும் வந்து குளிச்சுட்டு வந்து ரங்கன் சொன்னு அவ அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாரையும் கூப்பிடுறான். கூப்பிடும்போது அவ ஒவ்வொருத்தரா வந்து வந்து பேசுவாங்க, நாங்கெல்லாம் சௌக்கியமா இருக்கும், நல்லா இருக்கும், நீங்களும் ஆழ்வாருக்கு நல்லது பண்ணுங்க. ஆழ்வார் கதற, ஏ பிரபோ என்ன ஒரு கிருபடா, எனக்காக இத்தனையும் பண்ணியோன்ற. ரங்கன் சொன்னாங்க, எனக்காக உன் பேரை கெடுத்து மதில் கைங்கரியம் பண்ணுவோம், உனக்காக நான் இது கூட பண்ணப்படாதா? வசனம் அது பகவத்கீதை முழுக்க கிருஷ்ண வசனம் தானே. அனன்யா சிந்தயந்தோ மாம் யே ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹா. அழகான வசனம். மாமேகம் சரணம் ரஜ, அழகான வசனம். கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்றானு. எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகள். நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன், எத்தனை தடவை சொல்ற.
சுதாமாக்கு எவ்வளவு தைரியம் கொடுக்கிறார், அர்ஜுனனுக்கு எவ்வளவு தைரியம் கொடுக்கிறார், குந்தி கிட்ட என்னெல்லாம் பேசுறார், திரௌபதி கிட்ட எவ்வளவு விஷயங்கள் பேசுறார், எத்தனை 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 பக்தாளிடத்துல பேசுறார், கோபிகிட்ட எவ்வளவு அழகாலாம் பேசுறான். ஸ்வாகதம் சுஸ்வாகதம் அப்படிங்க கிம் கரவாமக. கோபிகள்லாம் கிருஷ்ணனுடைய வேணுகானம் கேட்டு ஓடி வந்துடுறா. ராசக்கிரீட ஆடணும்னு சரத் பூர்ணிமா அன்னைக்கு அந்த உடனே ஸ்வாகதம் சுஸ்வாகதம் மகாபாகா கிம் கரவாமக. மகாபாகியசாலே வாங்க, உங்களுக்கு நான் என்ன பண்ணட்டும் இப்படி யாரா கேட்பாளா? நான் வந்திருக்காள் என்ன விஷயம் சந்தேகமா கேட்பாங்க, வேலை விட்டுருவாளோன்னு. நான் வராம வந்திருக்காள், காஃபி சாப்பிடலாம் டீ சாப்பிடலாம் சீக்கிரம் சொல்லுங்க, நமக்கு தெரியும் வந்திருக்கா காரியவாதியா வந்திருக்கான்னு. ஆனா நான் என்ன பண்ணட்டும்னு ஒரு வேலைக்காரன் போல எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் பாரதியார் என்ன அனுபவம். இங்கிவனை அந்தரவே என்னத்தவம் செய்து விட்டேன், இங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்றான். வேலைக்காரனா சேவகனா வந்து நிக்கிறான் இல்லையா, நான் என்ன பண்ணட்டும் நான் என்ன பண்ணட்டும் நான் என்ன பண்ணட்டும். அப்ப நமக்காக வந்திருக்கான். வசனம் மதுரம் சரிதம் மதுரம். சரித்தம்னா அவனோட சரித்திரம்னு அர்த்தம், அவனோட பிஹேவியர், அவனோட நடவடிக்கைகள், ஆச்சரியமான நடவடிக்கைகள். கோபிக இடத்துல ஒரு மாதிரி நடந்துக்கிறான். யசோத கிட்ட அம்மா பசிக்கிறதுன்றான். 10 பேர் ஆத்துல பானையில் இருக்க வெண்ணெய் வலிச்சு வலிச்சு மூழ்கிட்டு வந்திருக்கு. அக்கார வடிச்சு இன்னும் மூணுன்றான். தாங்க முடியாம மாட்டு மடியில போய் வாயை வச்சு பாலை குடிச்சிருக்கான். அந்த மாடு கண்ணுக்குட்டி தான் குடிக்கிறது நல்லா ஊட்டிடுது. மாடு பாக்குறது குடிச்சுட்டு எப்படி கண்ணுக்குட்டி கத்துறதேன்னு பார்த்தா இவன் கண்ணுக்குட்டி இப்படி மூக்கு மேல கையை வச்சு நான் தள்ளிட்டு இவன் பாலை குடிச்சுட்டு இருக்கான். மாடு இப்படி பாப்பது யாரா அப்படின்னு பார்த்தா இது இதை குடிச்சுட்டு இருக்கான். ஆனா மாடு கண்ணுக்குட்டியை பார்த்து சொல்லித்தான், போதும் போது நிறைய குடிச்சா கொஞ்சம் கிருஷ்ணன் குடிச்சுட்டு போ. கண்ணுக்குட்டி பாக்குறேன்னா பசியில ஏங்கிட்டு கிடக்குறேன், இந்த பையன் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருக்கான், திருட்டு பையன் இவ்வளவுமா. சரிதம் மதுரம். மாடுகள் கண்ணுக்குட்டிகள் மயில்கள் எல்லாமே கிருஷ்ணனுடைய சரித்தத்தை ரசிக்கிறதுகள். இந்த மரம் செடி கொடி காளியன் ரசிக்கிறான். அழகா டான்ஸ் ஆடுறப்பா பாக்குறதுக்கு மிருதுவா இருக்கான் பையன், சாப்பிட்டா தான் இருக்கான்னு பார்த்தோம். ஆனா செம்மட்டி அடி அடிக்கிறான். ஆள் பாக்குறது தேமேடு தான் இருக்கு, ஆனா பேசுறது நடந்துக்கிறது மக்களமா இருக்கு. நம்மளே சொன்ன குழந்தைகளை பார்த்து சொடின்னு இருக்கான, என்ன பேச்சு பேசுறது பார் அப்படின்னு, என்னெல்லாம் பண்றது பாரு சமத்தா. இந்த குழந்தைகள்லாம் நடந்துக்கிறது என்ன அழகா இருக்கு, எத்தனை ஆச்சரியமா இருக்கு. சுதாமா நிறைய குழந்தை பார்த்து அவன் நிறைய பாக்குறதுனால சொல்றேன். ஒரு தடவை டீச்சர் கேட்டுட்டா, ஏண்டா குழந்தை எப்ப பார்த்தாலும் நீ பயிர் சாதனையே கொண்டு வரேன்னு பதில் சொல்லியிருக்கான். என்ன பண்றது, எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் அதையே தான் கொடுக்குறான்னு. இவனுக்கு கஷ்டமா போயிடுச்சு. வெரைட்டியா பண்ணி கொடுத்தா வேண்டாம் வேண்டாம் கச்சி மம்மு போதுன்னு சொல்லிட்டு டீச்சர் இருந்தாலும் சிக்கிந்தே சொல்லுவாங்க, புள்ள அப்படி சொன்னவா அப்படின்னு. இவனுக்கு என்ன பண்ணும், அத்தனை அம்மா அதுக்கே சொல்லிட்டேன். ஏண்டா அப்படி சொன்ன, ஆமா நீ அப்படித்தானே டெய்லி கொடுக்கறாய் அப்படின்னு இருக்கும். என்ன பேச முடியும். அவர் நடவடிக்கைகள் இருக்கு பாருங்க, ரொம்ப ஆச்சரியமா. அப்ப ஒரு சாதாரண மனுஷ குழந்தையோட நடவடிக்கைகளே நம்மள அப்படி மெய்மறக்க பிரமிக்க செய்யறதுன்னா இவன் பிரமிக்க பண்றது, அது பேசுறதும் நடந்துக்கிறதும் அது காட்டுறத பாரு அப்படின்னு. மகள் தூக்கி வச்சிருக்கிறத பாரு, அழகத பாரு, அது பேசுறத பாரு, அது திமிர பாரு அப்படின்னு. இத்தனை இவன் பண்றான். சரிதம் மதுரம். அவ்வளவு அழகாக அத்தோப்புக்கரெல்லாம் போட்டு நந்தகோபர் எல்லாரும் நந்தகோபரை கம்ப்ளைண்ட் பண்ண வர்றாங்க. அப்படியா தோ கூப்பிடுறேன் கிருஷ்ணா அப்படின்றாரு. அப்பா கை கட்டி வாய் பத்தி குழந்தை, என்னடா குழந்தை ரொம்ப இழைச்சி போயிருக்கிய, நீ சாப்பிடலையப்பா அவங்களுக்காக காத்து இதோ வந்துட்டேன்டா குழந்தை. மற்றவாள்லாம் பார்க்கறது தீர்ப்பு கொடுப்பாரு, நாட்டாம நல்லா தீர்ப்பு கொடுப்பாருன்னு பார்த்தா நாட்டாம பஞ்சாயத்தே கழிச்சிட்டு போயிட்டேன். எல்லாரும் வாங்க வாங்க சாப்பிடலான்ற. அவன சரி கூப்பிட்டா மரியாதையா பண்ணும், உட்காந்து ஒன்னா சாப்பிட்டாச்சு. கிருஷ்ணனை சாப்பிடுங்க, நன்னா சாப்பிடுங்க, நன்னா சாப்பிடுங்க, தயிர் நன்னா இருக்கா, நெய் அமக்கலமா டேஸ்டா இருக்கு பாருங்க. யார் யார்ட்ட என்னெல்லாம் திருடி சாப்பிடணும் அதெல்லாம் அவள் நிறைய போட்டுட்டான். அப்புறம் அந்த அவர் கையில் அப்புறம் சொல்லுங்க, ஏதோ சொன்னேல சாப்பிட்ட பிறகு வாட்டில் கை நினைச்ச பிறகு சொல்ல முடியுமா? அதுக்காக அந்த காலத்தெல்லாம் பொண்ணா கொடுக்கறதுக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி கை நினைக்க மாட்டோம். அது செஞ்சோட்டு கடந்து நல்ல வேலை ஹோட்டல் வந்துதான் நீங்க பொழைச்சோம். எங்கேயுமே கடன் வைக்க வேண்டாம், அப்படியே ஹோட்டல கடன் வச்சா மாவாட்டினா போதும். அப்ப இந்த கிருஷ்ணன் எல்லாரும் இல்ல ஒண்ணு இல்ல, கிருஷ்ணன் ரொம்ப நல்லவன்.
கொஞ்சம் சேட்டைக்காரனா இருக்கான், சேட்டையை மட்டும் மாத்தினா தேவை. என்ன சேட்டை? அதுக்குள்ள அப்பா அப்படின்னு அவ்வளவு மறந்து போயாச்சு. திருப்பி அடுத்த வேலை. சரிதம் மதுரம். அவ்வளவு அழகான ஒரு நடவடிக்கைகள், நம்மளால தீர்மானிக்க முடியாத நடவடிக்கை. பீஷ்மர் ரொம்ப ஆசை, இந்த பையன் சாரத்தியம் எல்லாம் நன்னா பண்றான். இந்த யுத்தம் முடிஞ்ச பிறகு சாயங்காலம் என்னதான் பண்றான் பையன் பார்க்கலாம் பார்த்தா, நன்னா வேஷ்டியை வரைஞ்சு கட்டிண்டு, நன்னா குதிரைக்கெல்லாம் தனக்கு சொரிஞ்சு விட்டுண்டு, நன்னா ரெக்கோர்டு எடுத்துன்னு குதிரையை குளிப்பாட்டிண்டு, கால் விழிக்கதான் குதிரைக்கு காலெல்லாம் பிடிச்சு விடுறான். பீஷ்மர் பார்க்கற நம்ம குதிரையா இருந்துக்கலாம் போல இருக்கு. பார்த்து பார்த்து கவனிக்கிறான். சரிதம் மதுரம். இந்த மாடுகள்ல அவ்வளவு அழகா கவனிக்கிறான். முன்னாடி ராஜகோபால் அந்த மாடெல்லாம் அப்படி வளர்ச்சி இப்படி பிடிச்சுக்கிறான். அப்ப அவனுடைய லீலைகள் எல்லாம் எல்லாருக்கும் சுகம் தரும்படியா இருக்கு. காளை அவனோட சண்டை போடுவான்னு பார்த்தா சண்டை போடாம ஓடி போய் முச்சுகுந்த மகாராஜாவுடைய குகையில போய் ஒளிஞ்சுடுவான். பின்னாடி அவனுக்கு அவ்வளவு முக்கா பயப்பாருந்தோ தூங்கிட்டு இருக்கிற முச்சுகுந்த மகாராஜா கிருஷ்ணமாரி வயசு கழடு. அவனுக்கு அப்படி தோணி எடுத்து அவரை போய் ஒரு எத்தினா அவருக்கு அண்ணன் முடிச்சு பார்த்தா அப்படி பஸ்மமா விழுந்துட்டான். இவன் மேல எல்லாரும் நிறைய பேர் பின்னாடி நிறைய பேர் சொல்றான், எல்லாரையும் கொண்டவனு உதாரணம் அனாவசியமா எல்லாரும் திட்டாரு. காளை அவனெல்லாம் நான் கொலவே பண்ணல, ஜராசந்தன் நான் கொலை பண்ணல, அவள்லாம் என் லிஸ்ட்ல வரமாட்டான். குழம்பாசுரம்னா அது நன்னா பண்ணாரு, சரி போனா போற அண்ணாவுக்காக பழி ஏத்துக்கலாம், அதுக்காக முச்சுகுந்த மகாராஜா லிஸ்ட்லாம் என் தலையில கட்டாதீங்க அப்படின்ட்டான். சரிதம் மதுரம். காளை அவனை சண்டை போட்டு ஜெயிப்பான் பார்த்தா சண்டையே போடாம அவன் அடிச்சுட்டான். ஜராசந்தனை அழிக்காம 17 தடவை திருப்பி 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 அனுப்புறான். ஜராசந்தனுக்கு வெக்கமா போகிறது. அதை விட கஷ்டம் சிசுபாலனுக்கு. பெருசா ஒரு யுத்தம் பண்ணி இவளை அபகரிச்சுட்டு போனா பரவாயில்ல, திருட்டு பய மாதிரி தூக்கிட்டு போயிடுறான். ருக்மிணிய சௌக்கியமா. சிசுபாலன் சண்டை போட்டுதான் கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். ரகசியமா திருட்டு போய் தூக்கிட்டு போயிட்டானே அப்படின்னு. சரிதம் மதுரம். நடவடிக்கைகள்லாம் சந்தேகத்துக்கு இடமா இருக்கு, ஆனா மதுரமா இருக்கு. அதனால வசனம் மதுரம், சரிதம் மதுரம், வசனம் மதுரம். என்ன வசனம்? நான் போன வாட்டி சொன்னேன். வஸ்திரம், பகவானுடைய வஸ்திரம், பீதாம்பரதாரி. இந்த பீதாம்பரம் எவ்வளவு அழகா இருக்கு. குருவாயூர்ல எல்லாருக்கும் பிடிச்சது குருவாயூரனுடைய கோமணம் தானே. இந்த ரங்கநாதனை பார்த்தா அந்த பீதாம்பரம் கட்டின்னு இருக்க அழகே ஜோரா இருக்கு. ஸ்ரீநாத்ஜி, துவாரகாதீசன், பாங்கிய பிகாரி எல்லாம் பார்க்கணும். சரத் பூர்ணிமா அன்னைக்கு பாங்கிய பிகாரி ட்ரெஸ்ஸை பார்க்கணும். ரங்க பஞ்சமி அன்னைக்கு பாண்டவங்களோட ட்ரெஸ்ஸை பார்க்கணும். ஹோலி அன்னைக்கு துவாரகாதீசன் நல்லா வெள்ள வெள்ளையும் ட்ரெஸ் போட்டுருப்பான். வெள்ள வெள்ளையும் ட்ரெஸ் போட்டு கையில ஒரு மூட்டையில பொடி வச்சுட்டு இருப்பான், ரங்க பொடி. எல்லாருமே வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் போட்டு போல வெள்ள வெள்ளையன் வெண்பட்ட உடுத்தின்று ஒரு ஹோலி கொண்டாடுவார் துவாரகாதீசன். நமக்கு போதும், ஐயோ வெள்ள வெள்ளையன்னு கட்டிட்டு இருக்கானே, இவ்வளவு கலர் பொடியெல்லாம் பரப்போரு. அதுதான் அவனுக்கு சுக்கம். அந்த பீதாம்பரம் உடுத்து கலைந்தன் பீரகவாடை உடுத்து களத்ததுண்டு. அவனுடைய அந்த பீதகவாடை அவ்வளவு வசத்தியா. புத்திரையெல்லாம் பரிசுத்து பறக்கும்போது கிருஷ்ணனுடைய பீதாம்பரத்துல வாங்கிதான் வச்சுக்கிறாராம். அதை வச்சுட்டே ஓடுறானா பரிசுத்த மகாராஜன். எப்படி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அம்மாவுடைய அந்த கட்டின புடவை அப்படி கீழே போட நிம்மதி அம்மாவுக்கு மடியிலேயே தூங்குறாமா நினைச்சுட்டு இருக்கணும். அது போல கிருஷ்ணனுடைய வஸ்திரம் வஸ்தன வசதி. வசனம் மதுரம். குருரம்மையை கொண்டு வந்து விட்டுது. குருரம்மை கேட்கிறா, கிருஷ்ணன்னு தெரியாது, ஏண்டா குட்டா இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டுருக்கேடா, என்னடா வேணும்? இல்லை ஒன்றும் வேண்டாம் பாட்டி, ஒன்றும் வேண்டாம் பாட்டி, எடா கொண்டு எல்லாரும் இருக்காதுடா. உடனே அப்படி காது பக்கத்துல வந்து குருவாரப்பன் சொல்றான், இந்த மழையில வந்தோட கோமணம் அமைஞ்சு போயிடுது, சில்லுன்னு இருக்கு குஞ்சாமணி எல்லாம் அப்படின்னு கொஞ்சோட ஒரு கோமண துணி கொண்டாயினே அப்படின்னு. உடனே குருவரம்மை தன்னுடைய வேற புடவையிலேருந்து அப்படி கிழிச்சு அப்படி கொடுக்கிறார். அதை கட்டிண்டு குருவாயூரப்பன் போய் நிற்க. அடுத்த நாள் காத்தாலதான் எல்லாருக்குமே தெரியுது, குருவரமைக்கும் அப்பதான் தெரியும். அவ கதறா, என்னுடைய பழைய புடவையினுடைய ஒரு ஓரத்தை கிழிச்சு கொடுத்தா அதை கூட பொக்கிஷமா வச்சுட்டு கேட்பான்.
வசனம் மதுரம். ரொம்ப அழகு. இந்த மரவுரி என்ன பாக்கியம் பண்ணிருக்கு, ராமன் உடுத்திருந்தான் இல்லையா. அப்ப ஜனாபாய் பாண்டரங்கன் மழை நடந்த வஸ்திரத்தை அவள்கிட்ட கொடுத்து அவளுடைய புடவையை கட்டிட்டு போறான். அப்ப அந்த கிருஷ்ணனுடைய வஸ்திரம் வசனம் மதுரம், பகவானுடைய பீதாம்பரம். ஒரு நாளாவது கிருஷ்ணனுடைய பீதாம்பரமா வாழும். யசோத ஒவ்வொரு நாளும் இந்த பீதாம்பரத்தை கரகரையா பார்க்கிறாள். நல்லா கீழெல்லாம் அவ்வளவு சேரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. யசோத பார்க்க பரவாயில்ல, குழந்தைக்கு விளையாடல, சமத்தா வந்துட்டான் போல இருக்கு. ஆத்துக்கு வந்துட்டான்னா யசோத போடா குழந்தை குளிச்சுட்டு வா, உனக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அப்பமெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், சரிம்மா சரிம்மான்னு அம்மாவை பார்த்துட்டு திரும்பி பார்த்துட்டு. இப்போ கோவில்ல சில பேர் பெருமாளை பார்த்துட்டே நடந்து வரும், பின்னாடியே நடந்து வரும். அந்த மாதிரி அம்மாவை பார்த்துட்டு இப்படி சிரிச்சு பின்னாடி தான் நடந்து போகும். யசோத குழந்தை பாத்திரா குழந்தை படிக்க விட போறேடா, இல்ல பரவாயில்லம்மா காத்தாலேருந்து உன்னை பார்க்கல, உன்னை பார்த்துட்டே போறேன். விஷயம் என்னன்னா பின்னாடி முழுக்க அழுக்கு, நல்லா அழகா அழுக்கி கிழிச்சிட்டு வேற வந்திருக்கு. அந்த காலத்து குழந்தைகள்லாம் பாருங்க, இன்னைக்கு கிராமத்துல இருக்க குழந்தைகள்லாம் கரெக்டாக பின்னாடி பட்டக்ஸ்ல தான் ஓட்ட போட்டு வரும். போஸ்ட் ஆஃபீஸ் இந்த குழந்தைகள்லாம் வேற பேப்பர் போடும், நாங்களாம் போட்டோ அள்ள வச்சுக்க முடியல. பாட்டி எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, கத்தியாட அறுக்கும் பட்டக்ஸ்ல அப்படின்னு. அந்த மாதிரி டெய்லி ஒரு பீதாம்பரத்தை கிழிச்சுட்டு வரும், பீதாம்பரத்தை அழுக்கு பண்ணிட்டு வரும். யசோத அப்படி எல்லாம் பார்த்துட்டு என்னடா கரை அப்படின்னு. உடனே ஏதான ஒரு கோபி அந்த கரைப்பட்டதை என்கிட்ட கொடு, நான் வேற ஒன்று தரேன் அப்படின்னு. அதுபோல அந்த வசனம் மதுரம் வலிதம் மதுரம், இந்த வளைவுகள் பாங்கே பிகாரி, இந்த 3 வளவு திரிபங்கி ரூபம். கஸ்தூரி திலகம் லலாட பதலே பக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே அரிச்சந்தனம் சகலயன் கண்டே ச முக்தாவளிம் கோபஸ்ரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபாலச்சூடாமணி. தொண்டமல்லூர் போனா வச்சுக்கோங்களேன், இந்த அம்பேகாலு கிருஷ்ணான்னு உண்டு. நவநீத சொல், இந்த ஒரு கையில வெண்ண வண்டி வச்சுட்டு ஒரு கையை கீழே வச்சுட்டு ஒரு காலை கீழே வச்சுட்டு ஒரு காலை தூக்கிட்டு, அது அந்த வளைவுகளே அழகு. அப்ப அந்த வலிதம் மதுரம், அந்த ஷேப், அந்த 3 வளவா கிருஷ்ணன் வளைஞ்சு அப்படி கையை புல்லாங்குள்ள வச்சுட்டு இடுப்பா வளைச்சுட்டு காலை அப்படி மடக்கி நிக்கிறதே ஒரு அழகு. நம்ம ராதே கிருஷ்ணா சத்சங்கத்தினுடைய வேதநாதன் அழகா இடது காலம் அடக்கின்று. சாதாரணமா வலது காலம் அடக்கின்று தானே கிருஷ்ண பார்க்க முடியும், ஆனா வேதநாதன் இடது காலம் அடக்கின்று நிற்பான். அப்ப அந்த வலிதம் மதுரம், மன்னார்குடி ராஜகோபாலன் அப்படி ஸ்டைலா அப்படி இருப்பான். அந்த வளைவுகள் வலிதம் மதுரம் சலிதம் மதுரம். சலிதம்னா கமனம் ஒரு அழகு, சலிதம் ஒரு அழகு. கமனம்ன்றது பொறுப்பா நடக்கிறதுன்னு வச்சுக்கலாம், சலிதம்ன்றது சும்மா நடக்கிறது, எப்படி வேணா அர்த்தம் இல்லை, ஜாலியா நடக்குது. ஆச்சரியமா அப்படி இந்த குழந்தைகள்லாம் ஒரு அப்பா அம்மாவோட வெளில போறதுன்னா ஒரு திமுறா நடக்கும். இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுண்டு வெளில யாரா பிளாட்ல இருக்கவெல்லாம் பார்த்தோம்னா வெளில போறேன் அப்படின்னு ஒரு நட நடக்கும். அது ரொம்ப அழகா இருக்கும். அப்படியே புதுசா நூண்டு இருக்கு. இந்த காலத்துல என்ன எடுத்தோம்னா பெரியவாள்லாம் ராயில பொண்ணு குழந்தைகள்லாம் ஃபுல் பேண்ட் பொண்ணு இருக்கு, ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஃபுல் பேண்ட போட்டு அது காலை இழுத்து இழுத்து விட்டு. ஸ்திரீகள்லாம் கவலைப்படாம முட்டிக்கு மேல ட்ரெஸ் போட்டு விளையாடுறாங்க, கவலையப்படாம. இதுகள்லாம் இட்டுண்டு 1.25 முழத்துக்கு இருக்கு. அதுகள் இந்த கணுக்கால் தெரியறதான், அது இழுத்து 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 விடுறதுக்கு ஆச்சரியமா இருக்கு அந்த குழந்தைகளோட நடவடிக்கைகள். அந்த வெக்க அப்புறம் பின்னாடி எங்க போறதுன்னு தெரிய மாட்டேங்கிறது. அப்பயுமே வெக்க நன்னாத்தான் இருக்கு, அதுக்கப்புறம் வெக்கமே இல்லாம போயிடுறது, ஏன் தான் தெரியல. அப்ப அது ஒரு நடக்கும். இந்த அப்பா அம்மாவோட வெளில போகும்போதா இருக்கட்டும், இந்த ஸ்கூலை முடிச்சுட்டு வரும் பெரிய காரியம் சாதிச்சா மாதிரி, அது ஒரு ஒரு அழகு. இந்த தீபாவளி பட்டாசு எல்லாம் அடிச்சு ஒரு நடக்கும், அது ஒரு அழகு. ஏதாவது அதுக்கிட்ட ஒரு வெயிட்டை கொடுத்தா அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வர நடக்கும் பாருங்க. அதுக்கு வெயிட்டே இல்லாம தான் கொடுப்போம். நான் தூக்கிட்டு நடக்கும். நான் நந்தகோபுரம் கிளம்பும் பொழுது அதுக்கு பாதிக்கு தூக்கிட்டு கிருஷ்ணன் நடப்பேன் அப்படி தலைமையில வச்சு, இந்த பள்ளி கட்டு சபரிமலைக்கு அப்படின்னு
தலைமையில இருமுடி வச்சுட்டு வர மாதிரி கிருஷ்ணன் தலைமையில பாதுகையை வச்சுட்டு இப்படியே வர்றாங்க. எதுக்குடா அப்படின்னா இந்த பரதன் பாதுகையை தூக்கிட்டு போறான் இல்லையா, பகவான் பார்த்த அந்த மாதிரி இந்த பாதுகையை தூக்குறான் அவ்வளவு சுகமான விஷயமா அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அதுக்கு சான்ஸ் நந்தகோபுரிட்ட கிடைச்சுதான் அவருடைய பாதுகையை தூக்கிட்டு வரான். அப்போ ஒரு நடக்கிறான் அந்த பகவான் அப்படி நடந்து நடந்து வரான். சலிதம் மதுரம் பிரமிதம் மதுரம், அவனுடைய பிரமிக்க செய்யறது, நம்மள மயங்க வைக்கிறது, நம்மள மயக்கி வைக்கிறது. சின்ன பழம் கொண்டு தருவான் பாதி பின்னும் பொழுதுமில் கட்டி பறிப்பான், பின்னலை பின்னின்று எழுப்பான். பூவை சூட்டேன்னு சொல்லி கண்ணை மூடிக்கான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க தோழிக்கு சூட்டேன். பாரதியார் ரொம்ப அழகான அனுபவம். அந்த மாதிரி மயக்கி வைக்கிறது, மயங்க வைக்கிறது. திருப்பதி போனா ஒரு தவணாவை டென்ஷன் வந்துடும். டிக்கெட் தான் வாங்கியிருக்கோம், ஆனா அவரை பாக்குற வரைக்கும் ஒரு டென்ஷன் இருக்கும் பாருங்க. 2 மணி நேரத்துல பாத்துவோம் அப்படி எனக்கும். பக்கத்து வேலைக்கு நான் 10 மணி நேரமா நிக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு நம்பிக்கையில போயிருப்போம். 2 மணி நேரத்துல சும்மா எங்களுக்கு அப்படிதான் 5 மணி நேரம் சொன்னா இப்பதான் 10 மணி நேரம் ஆயிருக்கு. நமக்கு அப்படியே டென்ஷனா இருக்கும். அதுல ஒரு இடத்துல திரிவேணி சங்கமம் வேற, தர்ம தரிசனம் 50 ரூபாய் தரிசனம் 300 ரூபாய் தரிசனம். எல்லாட்டி வரை கேட்டு பண்ணீங்க 50 ரூபா 7 மணி நேரம் தான் நிக்கிறோம், நாங்க 3 மணி நேரமா நிக்கிறோம் அப்படின்னு. இதுக்கு நடுவுல அந்த மலையப்ப சுவாமியை பார்க்கிற ஒரு சுகம், சமிதம் மதுரம், மயங்க வைக்கிறார் பாருங்க. பார்க்கணுமே பார்த்துடணுமே. இதை விட ஆச்சரியம் அவர் பார்த்தோம்னா அவசரம் திரும்பி கிளம்பலாம் நிதானம் வராது. அது வரைக்கும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் பொறுமையா நிற்போம். பார்த்து முடிச்ச உடனே கபகமான் பசி வரும், அப்பதான் உடம்புல ஒரு கலப்பு வரும், அப்பதான் லட்டு வாங்கணும்னு தோணும், அப்பதான் குழந்தை அழும், அப்பதான் அவசரமா பாத்ரூம் வரும், அப்பதான் தாகம் எடுக்கும், அப்பதான் தலை ஒரு மாதிரி சுற்றும், அப்பதான் உடம்பெல்லாம் கலச்சி போகும். அது வரைக்கும் இந்த உடம்பு எங்கேருந்து இத்தனை பலம் போயிருதுன்னு தெரியாது. முட்டி வலி தெரியாது, முழங்கால் வலி தெரியாது, இடுப்பு வலி தெரியாது. அது வரைக்கும் எல்லாரும் ஏற்கனவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா ரொம்ப அழகா இருக்கும். அது வரைக்கும் சண்டை இல்லாம சிரிச்சு அப்புறம் பேசிக்கலாம். சுவாமி தரிசனம் வரும், அதுல ஒண்ணு பேசும், முடிச்சோட சண்டையெல்லாம் வேற வரும் எல்லாருக்கும் நடுவில். அதான் பிரமிதம் மதுரம். அவர் என்ன சமயத்துல என்ன பண்ண போறார் இந்த பாடுறங்க, நம்மள என்ன பாடுபடுத்து ஒவ்வொரு தடவையும். நம்ம ஒரு பிளான் பண்ணா அவன் ஒரு பிளான் பண்ணுவோம், நம்ம இன்னொரு பிளான் பண்ணா அதை விட வேற பிளான் பண்ணுவோம். ஆஸ்திரேலியா இது வரைக்கும் பாருங்க, பன்றிபுரம் இப்படிதான் போவோம்னு ஒரு தடவையாவது போயிருக்கோமா? ஒவ்வொரு தடவையும் எத்தனை 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 விதமான பிளான் பாண்டுறாங்க. நம்ம என்னெல்லாம் விளையாடுறான். முந்தின தடவை போகும்போது சாதாரணமா போய் இந்த கஜானன் மகராஜ் இடத்துல போய் தண்ணியோ நின்றோ பார்த்தோம். இந்த வாட்டி எல்லாம் பிளான் பண்ணி முன்னாடி நாளே ஆளெல்லாம் அனுப்பினா அங்க ரூமே இல்லைன்னு சொல்லி புதுசா கட்டின ஒரு இடத்துல போய் நின்று என்ன ஆச்சரியம். அதுல வேற உஷி உஷி அவன் நம்மள பேசப்பட அங்க ஒரு சத்தம் நடக்கு. என்னெல்லாம் கலாட்டா பகவான், எத்தனை ஆச்சரியம். அது இடமும் தெரியாம அது கஜான மகராஜ் அங்கேயே நாட்டு முடிச்சு வந்து இதுல போனது 30 பேர் அல்ல 30 பேரும் 3 நாளா கிளம்பி ஒரே நாளா கிளம்பாம. அதானே பாண்டரங்கன் பிரமிதம் மதுரம். காத்தால வந்துட்டு மத்தியானமே நாவோட கூடவே கைவெளி என் கூடவே டிராவல் பண்ண. நாங்க போய் பூனால பிளைட்டை பிடிக்கணும்னு பார்த்தா 2 காரா போக, ஒரு கார் எங்க போச்சுன்னு தெரியாம அதை தேட, இவாளுக்கு போன் பண்ண, கடைசியில் ஆத்துக்கு வந்து கிடுகிடுன்னு ஓட, அந்த பிளைட் பிடிக்கிறதுக்கு கடைசியா பிளைட்ல அந்த போர்டிங் பாஸ் வாங்கி நுழைஞ்சாலும் நாங்க தான், எங்களுக்கு அப்புறம் யாருமே இல்லை. லாஸ்ட் நாங்க தான் போகணும். என்ன ஆச்சரியம். பிரமிதம் மதுரம். நம்மளே பார்க்கறோம், பன்றிபுரம் வரையும் முதல்ல பேரை கொடுப்பா, கடைசியில் அவன் 4 பேர் வரமாட்டான். வர முடியாதுன்னு சொன்ன 4 பேர் கடைசியில் ஓப்பன் டிக்கெட் வாங்கிட்டு கன்ஃபார்மா பர்த்ல படுத்து நம்ம பார்த்து தானே இருக்கு. ஆரம்ப காலத்திலேயும் இன்னி வரைக்கும் பன்றிபுரம் ட்ரிப்ல ஆச்சரியமா பிரமிதம் மதுரம். மதுராதிபதே அகிலம் மதுரம், வசனம் மதுரம், சரிதம் மதுரம், வசனம் மதுரம், பலிதம் மதுரம், சலிதம் மதுரம், பிரமிதம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம். நமக்காக அவன் பேசுவான், நமக்காகவே விதவிதமான காரியங்கள் அவன் பண்றான், நமக்காகவே நம்ம என்ன கொடுக்கிறோமோ அதை உடுத்திக்கிறான். நம்முடைய வஸ்திரமும் அவன் தான் இருக்கான். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண் வஸ்திரமும் அவன் தான். அவனுடைய அழகான வளைவுகள் எத்தனை அழகா வளைஞ்சு கொடுக்கான் நமக்காக. அவன் நமக்காக பண்ணக்கூடிய காரியங்கள், அதுக்காக அவன் பண்ணக்கூடிய நடை எல்லாம்
அவன் நம்மளை மயக்கி வைக்கிறது. வசனம் மதுரம், சரிதம் மதுரம், வசனம் மதுரம், வலிதம் மதுரம், சலிதம் மதுரம், பிரமிதம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம். அதரம் மதுரம், வதனம் மதுரம், நயனம் மதுரம், ஹசிதம் மதுரம், ஹிருதயம் மதுரம், கமனம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம். வசனம் மதுரம், சரிதம் மதுரம், வசனம் மதுரம், சலிதம் மதுரம், பிரமிதம் மதுரம், மதுராதிபதே அகிலம் மதுரம். 2 ஸ்லோகமா இருக்கு. இன்னொரு 6 ஸ்லோகம் இதோட கேரண்டியா முடிச்சிருக்கு. அப்படின்னா சொல்ல முடியாது வச்சுக்கோங்க. பிரமிதம் மதுரம்னு நாளைக்கு தெரியும், முதல் ஸ்லோகமே ஒரு நாளைக்கு தெரியாது. பிடிப்போம், நடக்கும். ராதே கிருஷ்ணா. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா.